श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरस्य महदाक्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தாம் நல்ல மணவாளமாமுனிவன் மாறன்மறைக்கு தனவா நூத்தந்தாதிதாம் வந்து புகழ்சேர் மணவாளமாமுனிவன் தன்னருளால் உள்பொருள்கள் தன்னுடனே சொன்ன திருவாய்மொழி நூத்தந்தாதியாம் தேனை ஒருவாது அருந்து நெஞ்சே உற்று. கிங்கிம் வா பவதா நகாரயதி தே ஸ்வாந்தஸ்திதேயம் தயா என்பதாக ஒரு அழகான ஸ்ரீசூக்தி. பகவானுடைய கிருபையானது எதைத்தானே செய்யாம விடும்? அகட்டித கடனா சமர்த்தனல்லவா எம்பெருமான். ஆக விதிங்கிறதாக சொல்றாளே, அதுக்கு என்ன பெயர், என்ன அதுக்கு லட்சணம் என்னன்னு கேட்டால் அகட்டித கட்டிதானி கடயதி கட்டித கட்டிதானி துர்கட்டி குருத்தே விதிரேஷதானி விதததி யானி புமான்னைவ சிந்தயதி என்பதாக இந்த ஸ்லோகம் ஒரு அழகான ஸ்லோகம். இது அபூர்வமான ஸ்லோகம். அதனை திரும்பவும் கூட அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். அகட்டித கட்டிதானி கடயதி கட்டித கட்டிதானி துர்கட்டி குருத்தே விதி ஏஷ தானி விதததி யானி புமான்னைவ சிந்தயதி. விதிங்கிறதாக சொல்றாரு. ஆழ்வாரும் கூட விதிங்கிறதாக சொல்றார். அந்த விதின்னு என்னன்னு கேட்டால் இது என்ன, இந்த செயல் இந்த நடந்துடுங்கிறதா நினைச்சிருக்கோம். கையில் வந்துடுத்து, கையில் அகப்பட்டுடுத்து, இந்த அடுத்த நொடையில் நடந்துடுதுன்றோம். இல்லை, அந்த செயல் நடக்காமையே போயிடுறது. இது நடக்க போகிறதே இல்லை, நம்மால முடியவே முடியாது. நம்மால என்ன, ஒருவராலையும் முடியாது என்பதாக இருப்போம். அப்பேற்பட்டதான அகட்டிதமான செயலுக்கு அரிதானதான அப்பேற்பட்டதான செயற்களை எல்லாத்தையும் கூட அந்த விதியானது கட்டித கட்டித்தானி அகட்டித கட்டித்தானி கடயதி நடக்க முடியாததான அரிதான செயல்களை எல்லாவற்றையும் கூட ரொம்ப சுகரமாக நடத்திவிடும். நடந்து முடியறதுங்கிறதா இருக்கிறதையும் கூட கடக்க தள்ளி உதறிவிடும். இதுதான் விதி என்பதாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்டதான இந்த அகட்டித கடனா சாமர்த்தியம் பகவான் ஒருத்தனுக்குத்தான் உள்ளது.
அவனை பின்பற்றி அவனை தமது உள்ளத்திலே வைத்து கொண்டிருக்கக்கூடியதான ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீயுவே எதுகிர் எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய அகடித கடனா சாமர்த்தியம், அந்த எம்பெருமான் என்ன எம்பெருமானார் என்ன இவர்களுடைய இருவருடைய திருவிரலுக்கு இலக்காகியதான ஜீயர் சுவாமியருடைய அது நம்மால் சொல்லப்போகாது. இந்த 4000 திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியானதான இந்த உபன்யாச மாலையிலே 4000 திவ்ய பிரபந்தத்தையும் கூட அநேகம் பேர் வித்வான்கள் எல்லாரையும் கூட அழைத்து ஓரிடத்தில் சமைத்து அவர் நேரா ஸ்ரீர் வசனபூஷணனும் இக்கலை கிட்டார் அவர் பின்னன்னும்படியானதான ஸ்ரீவச்சனபூஷணம் போல இதை ஒரு நவரத்ன மாலையாக அமைத்து இந்த 4000 திவ்ய பிரபந்த திவ்ய அந்த உபன்யாச மாலையை சாத்துமுறை நடைபெறுகிறது. ஆட்சி 4000 திவ்ய பிரபந்தான் ஆழ்வார் பதின்மர் பாடினது அல்லது மதுரகவி ஆழ்வார் ஆழ்வார் திருமகளார் ஆண்டாள் இவர் சாத்தினதான 12 பேர் ஆழ்வார்கள் அவர்கள் சாத்தினதான அவர்கள் சாதித்தருளினான திவ்ய பிரபந்தான் தானே 4000. அதனுடன் திருவரங்கத்த முதனார் செய்தருளினதான ராமானுஷ நூத்தந்தாதியோடு 4000 திவ்ய பிரபந்தம் நிறைவு பெறுகிறது. சாத்து முறையிலும் கூட ராமானுஷ நூத்தந்தாதிகள் என்கிறதான அந்த சாத்து பாட்டுகள் சேவிச்சுட்டோம்னா உடனே பல்லாண்டு பாடி விடுறோம். அத்தோட அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் என்னும்படியான பல்லாண்டுல தொடங்கி பல்லாண்டுல சாத்து முறை ஆயிடுறது. அதுக்கு பிற்பாடு மணவாளமாமல் சாதித்தருளினதான இந்த உபதேச ரத்ன மாலை என்ன, இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்ன, அதுவும் கூட நமக்கு உபாதேயமான கிரந்தங்கள் தான். அதுல ஒரு ஐயப்பாடும் கிடையாது. அதுவும் கூட நமக்கு 4000 திவ்ய பிரபந்தம் போல நமக்கு சிரசாதாரியமான கிரந்தங்களாக இருந்தாலும் கூட இது 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு உள்ளடங்குகிறது இல்லையே. இதுக்கு எங்கே ஆதாரம்னு கேட்டா 4000 திவ்ய பிரபந்த சாத்துவரையே நமக்கு அதை நேராக இருக்கு. அதுல ராமானுஷ நூத்தந்தாதி ஆன உடனே பல்லாண்டு சேவிச்சுடுறோம். அதுக்கு பிற்பட்டு தானே உபதேச ரத்னமாலையோ திருவாய்மொழி நூத்தந்தாதியோ சாத்து பாடல்களை எல்லாம் சேவிக்கிறோம். ஆனபடியாலை இவ்விரண்டு கிரந்தங்களும் கூட 4000 திவ்ய பிரபந்தத்தில் தாரையில் சேர்றதில்லை என்பதாக ஒரு பூர்வபட்சத்தை நாம் மனசுல ஏற்றுக்கொள்ள வேண்டியது. அதுக்கு சமாதானம் என்னன்னு கேட்டா, வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் என்னும்படியானதான ஓங்காரத்தில் தொடங்கி ஓங்காரத்தில் தான் வேத பாராயணத்தை ஆரம்பிக்க வேண்டியது. வேதத்தினுடைய சாத்துமறையும் கூட எத்வேதாதோ ஸ்வரப்ரோக்தோ வேதாந்தேச்ச பிரதிஷ்டிதா என்னும்படியானதானே வேதத்தில் முதல்ல ஓங்காரத்தில் ஆரம்பிக்க வேண்டியது. அதுக்கு இறுதியாக சாத்தும் பொழுதும் கூட பிரணவத்தோடத்தான் அதனை நாம் சமாப்தி பண்ண வேண்டியது. இப்படிதானே கிரமம் இருக்கு. ஆனபடியாலே பல்லாண்டோ கணினும் சிறுத்தாம் இதில் ஆரம்பிச்சுட்டு பல்லாண்டு கணினும் சிறுத்தாம்பல் 4000 திவ்ய பிரபந்தத்தை நாம் சாத்து பாடி பண்ண வேண்டியது. அது சம்பிரதாயம்தான். ஆனா சுத்த சம்பிரதாயமானது ஹரிஹி ஓம்கிறதாகத்தான் சொல்ல வேண்டியது. சில பேர் எல்லாரும் கூட பிரணவத்தையே இட்டு வேத பாராயணத்தை ஆரம்பிக்கிறார். ஆனா நம்முடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் சம்பிரதாயத்தில் சுத்த சம்பிரதாயத்தால இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சத் சம்பிரதாயத்தில் ஹரிஹி ஓம்கிறதான தான் ஆரம்பிக்க வேண்டும். ஹரிஹி ஓம்கிறதானத்தான் உதாத்த ஸ்வரத்தில் தான் ஏறதாழ இருக்கே ஒழிய ஹரிஹி என்னும்படியானத்தை சேர்த்துத்தான் சொல்ல வேண்டியது. ரிக்வேதோத்த எதுர்வேத சாமவேதோப்யதர்பண அதீதஸ்தேனோக்தம் ஹரிரித்யக்ஷரத்வயம் கர்தான 4 வேதங்களும் கூட ஹரி என்னும்படியானதான அந்த 2 எழுத்தோடைத்தான் கூடித்தான் அர்த்தபூர்த்தி உண்டு என்பதுதான் சத் சம்பிரதமாக இருக்கும் பொழுது தந்தரங்கர் செல்வமுத்தும் திருத்தி வைத்தான் வாழியே என்னும்படியான எம்பெருமானாருடைய திருநாமம் என்ன? செந்தமிழ் வேதியர் சிந்த தெளிந்து சிறந்து மகிழ்ந்திடுநாள் என்னும்படியானதான மணவாளமாவுடைய நாள் பாட்டென்ன? ஆக இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை இந்த ராமானுஷ முனிகள் மணவாள மாமுனிகள் என்ன இவர் இருவரும் கூடத்தான் அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை காத்தருளினவ அந்த பெருமை இவர் இருவருக்கும் தான் சேரும். அந்த மணவாள மாமுனிகளானவர்
அத்தனை பேர் ஆழ்வார்களையும் கூட அனுசந்தானம் பண்ணி அவருடைய அருளிச் செயல்கள் என்ன, அவருடைய வியாக்கியானம் என்ன, இது எல்லாவற்றையும் கூட நித்தியமாக அனுசந்தானம் பண்ண வேண்டியது என்பதாக எந்த திருவாய்மொழி இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து உபதேச ரத்தினமாலை என்னும்படியானதான நித்தியானுசந்தேயமான பிரபந்தத்தை சாதித்தருளினார். அதுக்கற்பாடு ஆக யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ என்னும்படியானதான தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தா பிரகாசந்தே மகாத்மனः என்னும்படியானதான அந்த சிறந்த சொல் இருக்கும்படியாக அந்த பகவானை தியானம் பண்ணும் பொழுது பகவானிடத்தில் எத்தனை பக்தியை நாம் செலுத்துகிறோமோ அத்தனையும் கூட அதில் ஓரம்சமும் குறைபாடில்லாதபடிக்கு ஆச்சாரியனிடத்திலையும் நாம் செய்ய வேண்டியது. யஸ்ய தேவே பராபக்தி, வெறும் பக்தியா இருந்தா போராது, அது பரபக்தி பரஜான பரமபக்தி யுக்தம்மாங் குருஷ்வாங்கிறதா எம்பெருமானார் கத்தியத்தில் பிரார்த்திக்கிறாரே, அதுபோல பகவானிடத்தில் பரபக்தி தர்சன சமானாகாரமான ஞானம் மூர்த்தி எங்கே பார்த்தாலும் பகவத் தர்சனம் உண்டாக வேண்டியது. அந்த நிலைதான் பரபக்தி. பக்தி பக்தின்னு சொன்னா அது பரபக்தியாக தலை கட்ட வேண்டியது. அதுதான் அப்பேற்பட்டதான பரபக்தி பகவானிடத்தில் வேண்டியது. அது பகவானிடத்தில் மட்டும் இருந்தா போராது, அது யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ, ஆச்சாரியனிடத்திலையும் கூட பகவானிடத்தில் நாம் எப்படி வசந்ததான பக்தியை செலுத்துகிறோமோ அந்த பக்தியிலே சிறுபாடும் கூட ஓரளவும் கூட குறையிராதபடிக்கு ஆச்சாரியனிடத்திலும் கூடத்தான் நாம் செய்ய வேண்டியது என்பதாக வேதாந்தங்கள் எல்லாம் நமக்கு அறிவிக்கின்றனவே. அதுபோல மணவாள மாமுனிகள் இந்த ஆழ்வார் எம்பெருமானார் இடத்துல செய்த அந்த உபகாரத்தை எல்லாம், எம்பெருமானார் செய்த உபகாரம், ஆழ்வார்கள் நமக்கு செய்த உபகாரம் என்ன, இது இத்தனையும் கூட அனுசந்தானம் பண்ணிண்டு அந்த எப்படி திருவரங்கத்த முதனார் ராமாசன் ஊத்தந்தாதியை சாதித்தருளினாரோ அதே போல மாறன் அருள் பெற்றவரான அந்த நம்மாழ்வாருடைய அந்த திருவாய்மொழி பொருளை எல்லாத்தையும் கூட கொண்டு நம்மாழ்வாரை பற்றி ஒரு 100 பாசுரங்களாலே அந்த நம்மாழ்வாரை போற்றி அந்த நம்மாழ்வாரை நாம் அனுசந்தானம் பண்ண வேணும் என்பதாக திருவாய்மொழி நூத்தந்தாதி பிரபந்தத்தை அருளி செய்தாரே, அது ஹரிஹி என்னும்படியான ஸ்தானத்தில் இருக்கு என்னும்படியான ரகசியார்த்தத்தை நன்கு அறிந்தவரான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி அவர்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்த தாரா என்னும்படியான இந்த உபன்யாச மாலிகா அதனுடைய இறுதியிலை இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி உபதேச ரத்னமாலையும் நிறைவு பெற்றது. அதனுடன் சேர்த்து திருவாய்மொழி நூத்தந்தாதியும் கூட அனுசந்தானம் பண்ணால் அல்லது 4000 திவ்ய பிரபந்தம் நிறைவு பெறாது என்பதை நன்காக அறிந்தவராக அதனையும் சேர்த்து அதனை அனுசந்தானம் பண்ணினவரான நம்மாலை அதனையும் கூட அந்த அர்த்தானுசந்தானம் கூட அனுபவிக்கும்படியானதான ஒரு வாய்ப்பு நமக்கு தலைக்கிட்டது. ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜீயர் சுவாமி அவர்களுடைய அந்த அவருடைய பரம கிருபையாலானபடியாலை இன்னொரு தடவை அவருடைய திருவடிவாரத்துக்கு மங்களாசாசனம் பாடி அடியேனுக்கு வாய்க்கப்பட்டதான இந்த 5 பாசுரங்கள் திருவாய்மொழி நூத்தந்தாதில் இருக்கக்கூடியதான உருகுமால் என்னும்படியானதான அந்த 86வது பாசுரத்திலிருந்து மாலை நன்னி தொழுதெழுமினோ என்னும்படியானதான அந்த 90வது பாசுரங்களுடைய அர்த்தத்தை ஒருவாறு விஞ்ஞாபனம் பண்ணுகிறேன். வேதவியாசர் என்னும்படியார் வேதத்துக்கு வியாச பதவி செலுத்தும்படியானவர்கள் அநேகம் பேர்கள் அந்தணர்கள் ஒரு 3000 வரைத்த அணிமணியாசனத்திருந்தான் என்னும்படியானதான அநேக திவ்ய தேசங்களை இந்த அந்தணர்கள் ஒரு 3000ங்கிறதான அந்த ஸ்ரீவை திவ்ய வேதாந்தங்கள் எல்லாத்தையும் கூட அறிந்தவர்களுடைய அந்த வைதிகர்களுடைய அந்தனுடைய அந்த சமிருத்தியை ஆழ்வார்கள் எல்லாரும் கூட அனுசந்தானம் பண்ணி உள்ளார்.
அந்த வேதத்தை எல்லாத்தையும் கூட ஏகாகாரமாக இருந்ததான வேதத்தை இந்த கலியுகாதியிலே வேதவியாசரானவர் ரிக்யதுசாமா தர்மணங்கிறதாகவும் சம்ஹிதா பிராமணம் ஆரண்யகம் உபனிஷத்து என்னும்படியானதான பாகமாகவும் பிரித்து அந்தந்த சாக்கை எல்லாத்தையும் கூட பிராமணர்களுக்கெல்லாம் வகுத்து அதனை நமக்கு பரம உபகாரம் பண்ணி வைத்தார் வேதவியாசர். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவேங்கிறதான அந்த வியாசாதிபத ஆவேசாவதாரமோங்கிறதான ஆச்சாரிய ஹிருதயத்தில் சாதிக்கிறாரே, அதுபோல பகவானுடைய ஆவேசாவதாரமாக கலியுகாதியிலே பாதராயணராகிற பாராசரியர் இந்த வேதத்தை எல்லாத்தையும் கூட நமக்கு பிரித்து நமக்கு த்விஜன்மாக்கள் எல்லாருக்கும் கூட வேதாத்தியன அத்தியாபனாதிகள் எல்லாவற்றையும் கூட ஒரு கிரமமாக நியமமாக ஏற்படுத்தி உள்ளார். அவர் அத்தனை மட்டும் பண்ணல, 18 புராணங்களையும் கூட நமக்கு சாதித்தருளினார், 18 உபபுராணங்களையும் கூட சாதித்தருளினார். அத்தோடு அவருக்கு திருப்தி அடை மகாபாரதத்தைங்கிறதையும் அதையும் சேர்த்து மகத்வாத் பாரபத்வாச்ச பாரதம் பஞ்சமோ வேதகான்னும்படியான 5வது வேதமாகிற மகாபாரதமாகிற இதிகாச சிரேஷ்டத்தையும் கூட நமக்கு வழங்கினார். பிரம்மசூத்திரத்தையும் கூடத்தான் வழங்கினார். யோக பாஷ்யத்தையும் கூடத்தான் நமக்கு பிரசாதத்தருளினார். இத்தனை மகத்காரியம் எல்லாமும் கூட பகவானுடைய அந்த திருவவதாரமாக விளங்கக்கூடியதான வியாசர் ஒருவராலே பண்ணலாமே ஒழிய மத்தாராலையும் முடியறதில்லை. கோவான் கோஹான்யத் புண்டரீகாட்சான் மகாபாரத கிருன் பவேத் என்கிறதான அந்த பகவானாலைத்தான் அது செய்யப்பட்டது. இதுல சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணார், இத்தாலே அவருக்கு திருப்தி உண்டாகவே இல்லை. கடைசியில மகாபாரதத்தை சொல்லிட்டு அசத்கீர்த்தன காந்தார பரிவர்த்தன பாம்சுலாம் வாச்சம் ஹரிகதாலாப கங்கையைவ புனிமகேங்கிறதான ஏதோ பகவத்கீர்த்தனை பண்ணணுங்கிறதாக உத்தேசத்தோடு பண்ணி மகாபாரதத்தை பஞ்சம வேதமாகிறதான் 5வது வேதமாகிற மகாபாரதத்தை அந்த கிரந்தத்தை நிர்மாணம் பண்ணியிருந்தாலும் கூட அதுல அநேகமாகிறதான அசத் விஷயங்கள் எல்லாம் வந்துடுத்து சுத்தமான விஷயம் வர வேணும்னா என்ன பண்ணணுங்கிறதான் சொல்லி கடைசியில ஹரிவம்சம் படியானதான அந்த அனுபந்தமாகிறதான கிரந்தத்தை அருளி செய்தார் என்பதாக இந்த ஸ்லோகத்தை எல்லாத்தையும் கூட மணவாளமாவனும் தம்முடைய ஸ்ரீவதனுபூஷணமாகிறதான அந்த கிரந்த வியாக்கியானத்தில் எல்லாம் எடுத்து காட்டியுள்ளார். அதுபோல ஏன் இதனை விஞ்ஞாபனம் பண்ணினேன்னு கேட்டா, இந்த 4 திவ்ய பிரபந்தமானது வியாசர் செய்தருளிதான அத்தனை மகத்தான காரியங்கள் எல்லாமும் கூட அவருக்கு மனசுக்கு அந்த வேதவியாசரானவருக்கு அவருடைய திருவுள்ளத்திலே ஒரு இனிதானதான பூர்த்தி உண்டாக வேணும்னா எப்படி ஹரிவம்சத்தாலே உண்டாயித்தோ அதுபோல இந்த 4 திவ்ய பிரபந்தமாகிறதான இந்த அனுசந்தானம் இந்த உபன்யாசம் ஆலையாவது நன்காக செவ்வே பரிபூர்த்தி அடைவது எத்தாலேன்னு கேட்டா இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியாகிறதான இந்த திவ்ய பிரபந்தத்தை மணவாளமாவனர் ஒளி செய்ததான இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தை நாம் உள்கொள்ளாமல் போனோமே ஆகில் 4 திவ்ய பிரபந்தம் பூர்த்தி அடையவே அடையாது. இந்த சாரார்த்தத்தையும் இந்த ரகசியார்த்தத்தையும் அறிந்தவரான ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீவே எதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவர்கள் 4 திவ்ய பிரபந்த தாரா உபன்யாச மாலையிலே உபதேச ரத்னமாலையும் திருவாய்மொழி நூத்தந்தாதியும் அடைவே சேர்த்து நம்முடனே இதந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ண வேணும் கர்தானத்தை அவர் நமக்கு பிரசாதித்தருளினாரே, அவருக்கு மிகவும் கூட கிருத்தஜ்ஞதையோடு நாம் பல்லாண்டு பாட வேண்டியது. அடியனுக்கு இந்த பகவத் விஷயத்தையும் கூட விஞ்ஞாபனம் பண்ணும் பொழுது முதல் ஸ்ரீயப்பதிப்படி பண்ணும்படியானத்தில் சில பாகத்தை விஞ்ஞாபனம் பண்ணணுங்கிறதாக ஸ்ரீமதித்யாதி ஸ்ரீ யுவே ஜீயர் சுவாமியர்கள் கட்டளையிட்டார். அதன்படியே அடியேன் முதல் ஸ்ரீயப்பதிப்படியை விரிவாக விஸ்தாரமாக விஞ்ஞாபனம் பண்ணி உள்ளேன். அந்த முதல் ஸ்ரீயப்பதிப்படியில் என்னன்னு கேட்டால் 2 பாகங்கள் இருக்கு. பிரபந்த வைலட்சண்யம் என்ன, பிரபந்திரு வைலட்சண்யம், பக்திரு வைலட்சண்யம். அதாவது திருவாழ் பிரபந்தம் என்ன,
திருவாய்மொழி 4000 திவ்ய பிரபந்தம். அதுலேயும் கூட உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குறகை குண்டோங்கிறதான உபதேச ரத்ன மாலையிலே சாதிக்கிறாரு. அதுபோல திருவாய்மொழி பிரபந்தத்துக்கு நிகரான சமமான மற்றொரு கிரந்தம் இல்லை என்பதாக கொண்டு அந்த பிரபந்தத்தினுடைய வைலட்சண்யத்தை முதல் ஸ்ரீயப்பதிப்படியில் பிரசாதித்தருளினார் நம்பிள்ளை. இரண்டாவது பாகமாக பிரபந்து வைலட்சணம் வக்திரு வைலட்சண்யம், அந்த பிரபந்தத்தை நமக்கு அருளி செய்ததான நம்மாழ்வாருடைய வைபவத்தை இன்னொரு பகுதியில் அருளி செய்துள்ளார். ஆக பிரபந்த வைலட்சண்யம், பிரபந்து வைலட்சண்யம், வக்திரு வைலட்சண்யம் இவர்களுடைய ஏத்தத்தை, செம்மையை, அந்த வளர்ச்சியை, அந்த சமிருத்தியை பாராட்டி உள்ளார் நம்பிள்ளை முதல் ஸ்ரீயப்பதிப்படியிலே. அதே போல இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே என்னதான் இதுக்குண்டானதான சிறப்பு ஏற்றம் என்னன்னு கேட்டா, ஓரோ பாசுரங்கள் தோறும் கூட அந்த சொல்லும் பொருளும் கூட அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான் திருவாய்மொழி அனுசந்தானம் பண்ணா அந்த அனுசந்தானத்தில் ஒரு குறைபாடும் இல்லாதபடிக்கு அந்த அந்த அந்தியாதியாக இருக்கக்கூடியதான அதனுடைய முதல் பதம் என்ன, இறுதி பதம் என்ன, ஓரோ திருவாய்மொழி ஓரோ தசகத்தில் இருக்கக்கூடியதான அந்த சொற்களையே கொண்டு அந்த திருவாய்மொழியில அந்த ஈடு 36,000 படியிலே அடங்கி இருக்கக்கூடிய ரகசியார்த்தம் 6,000 படி, 9,000 படி, 24,000 படி, 12,000 படி, மற்ற எல்லா கிரந்தங்களையும் கூட இருக்கிறதான அர்த்தங்கள் எல்லாமும் கூட ஈடு 36,000 படியிலே நம்பிள்ளை விரைவாக நன்னாக ஒன்னொழியாமல் உன்னுடைய விக்கிரமம் ஒன்னொழியாமல் எல்லாம் என்னும்படியானதான சகலார்த்தங்களையும் கொண்ட எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத்கொச்சித் அங்க தர்மேச்சார்த்தேச்ச காமேச்ச மோக்ஷேச்ச பரதர்ஷப எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத்கொச்சித்ங்கிறதான வியாசர் சங்கல்பம் பண்ணினாரே மகாபாரதத்துல. அதுபோல நம்பிள்ளையானவர் இந்த திருவாய்மொழி ஆயிரத்தில் இருக்கக்கூடியதான அந்த அர்த்த புஷ்டியை கண்டு ஒன்னு விடையாம் ஒன்னொன்னும் விடாதபடிக்கு தெள்ளியதான் நம்பிள்ளை செப்பு நெறிதன்னை வள்ளல் வடக்கு திருவீதி பிள்ளை ஏபீடங்கிறதான ஈடு 36,000 படியில் அத்தனை அர்த்தங்களையும் சாதித்துள்ளார் நம்பிள்ளை. அதுல அந்த அர்த்தத்தை எல்லா அர்த்தங்களையும் கொண்டதான அந்த கிரந்தத்தினுடைய சாராம்சத்தில் இருக்கக்கூடியதான அர்த்தங்கள் எல்லாவற்றையும் கூட மணவாள மாமிகள் இப்பூவில் அரங்கேசர் கீழளித்தான் வாழி என்னும்படியானதான அந்த மணவாள மாமிகள் அரவரச பெருஞ்சோதி அனந்ததென்னும் வாழியே என்னும்படியானதான அவர் அந்த திரு ஈடு 36,000 படியில் நம்பிள்ளை சாதித்ததான சகலார்த்தங்களையும் கூட நன்னா மனனம் பண்ணிண்டு அத்தனை அர்த்தங்கள் ஒன்று விடாதபடிக்கு எல்லாவற்றையும் கூட இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியாகிற இந்த ஓரோ பாசுரங்களையும் கூட ஓரோ திருவாய்மொழியுடைய ஓரோ தசகத்தினுடைய 10 பாசுரங்களுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் கொண்டு இப்படி பகவானை அனுபவித்தாரே. அந்த வாந்திகரும் சோலை மதிலரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ன தமிழ்மறைகள் 1000ங்கிறதான பகவானுடைய யானி நாமானி கவுனானி விக்யாத்தானி மகாத்மனகாங்கிறதான அந்த விஷ்ணு சாஸ்திரநாமாவில் அந்த வேதவியாசர் சாதித்தருளினாரே. பகவானுடைய ஓரோ குணங்களையும் கூட அனுபவித்து அது சாத்மிக்க திருவாய்மொழியாக பகவத் அனுபவ பரிவாக ரூபமாக வந்து பிறந்ததான திருவாய்மொழியில ஓரோ திருவாய்மொழியிலும் கூட ஆழ்வாருக்கு என்ன அனுபவம் உண்டாயித்தோ அதனை நம்பிள்ளை பூர்வாச்சாரியர்கள் எல்லாரும் கூட நாதமுனி தொடங்கி எம்பெருமானார் பர்யந்தம் என்ன, அதுக்கு பிற்பட்டதான ஆச்சாரியர்கள் எல்லாரும் கூட தானா பராசர பட்டர் என்ன, நஞ்சியர் என்ன, இவர்கள் அனைவரும் கூட சாதித்தருளிதான சகலார்த்தங்களையும் ஈடு 36,000 படியில் சாதித்தாரே. அத்தனை அர்த்தங்களையும் ஒன்று விடாமல் கொண்டு இப்படி அனுபவித்ததான அந்த ஆழ்வாரை நாம் வணங்குமோவாக, அந்த ஆழ்வாருடைய திருவடிய வாரத்தை நாம் சென்னி மேல் சூடுவோமாக என்பதாக திருவாய்மொழியிலே யஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரு என்பதாக தம்முடைய ஆச்சாரியராய் ஸ்ரீமாதவாங்கிற ஜலஜத்வய நித்திய சேவா பிரேமாபிலாஷ பராங்குஷபாத பக்தரோ இல்லவோ எம்பெருமானாருக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன, அவர் மாறுநடி பணிந்து இந்தவன் என்பதாக ஆழ்வாருடைய திருவடி தாமரைகளை தமது சிரசில் தரித்திருப்பவர் தான் எம்பெருமானார் என்பதாகத்தானே அவரை கொண்டாடுகிறோம். அப்பேற்பட்டதான அந்த நம்மாழ்வாரை போற்ற வேணும் என்பதாக அந்த நம்மாழ்வாரை குறித்து 100 பாசுரங்களை அவருடைய புகழாவது என்னன்னு கேட்டா ஓரோ திருவாய்
திருவாய்மொழியிலும் ஓரோ தசகத்திலையும் எண்ணத்தை அந்த ஈடு 36,000 படியில் சாதித்ததான அர்த்தங்கள் எல்லாத்தையும் உள்கொண்டதான அந்த திருவாய்மொழி நூத்தந்தாதி என்னும்படியானதான இந்த பிரபந்தத்தினுடைய ஏத்தம் என்ன, அதனை சாதித்தருளினதான மணவாள மாமனுடைய ஏத்தம் என்ன. ஆக பிரபந்த வைலட்சண்யம், பிரபந்த வைலட்சண்யம், பிரபந்த பக்திரு வைலட்சண்யம். எப்படி முதல் ஸ்ரீயப்பதிப்படியில 2 பகுதிகள் இருக்கு. ஒன்னு திருவாய்மொழியுடைய ஏத்தத்தை சொல்றது, மொத்தொன்னு ஆழ்வாருடைய ஏத்தத்தை சொல்றது. அந்த கிரமத்தில் நாம் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியாகிறதான இந்த பிரபந்தத்தினுடைய ஏத்தம் என்ன, அந்த பிரபந்த பக்தாவாகிறதான நமக்கு அருளி செய்ததான மணவாளமாகுடைய ஏத்தம். இந்த பிரபந்தத்தை நாம் பார்த்துட்டோம்னால இதுபோல ஒரு பிரபந்தம் கிடையவே கிடையாது. எத்தனை கட்டளை, எத்தனை வரம்புகள் இருக்கு. திருவாய்மொழி தசகத்துல உயர்வர வீடுமின் அங்கர்தான சொல்லி அந்த பிரபந்தத்தினுடைய அந்த திருவாய்மொழி ஆதி அந்தியத்தில் இருக்கக்கூடியதான் சொல்லும் இருக்க வேண்டியது. அந்த சொல்லோட சேர்ந்ததாக இது நெரிச பண்பானும் படியானதான அந்த விருத்தத்திலையும் இருக்க வேண்டியது. அதனை கொண்டு அந்த திருவாய்மொழி 10 பாசுரங்கள்ல ஈடு 36,000 படியில் என்னெல்லாம் அர்த்தங்களை தம்பிள்ளை காட்டி உள்ளாரோ அந்த அர்த்தத்தை கொண்டு பகவத் குணத்தை அனுபவித்ததால நம்மாழ்வாரை வணங்க வேண்டியது. இத்தனை வரம்புகள் இருக்கு. இதுல ஒன்னும் குறைவாராதபடிக்கு அத்தனை கட்டளையும் தாம் சேர்ந்து ஒரு இந்த கிரந்தத்தை அருளி செய்ததான மணவாள மாமுனிகளுடைய அந்த திருவடி தாமரைக்கு பல்லாண்டு பாடுவோமாக என்பதாக தன்னினுடைய அர்த்தமாக இருக்கு. ஆக இதுல இந்த 96வது பாசுர 96வது பாசுரத்திலிருந்து அந்த அர்த்தத்தை நாம் அனுபவிப்போமாக. 8ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழி உருகுமால் நெஞ்சம் என்னும்படியான திருவாய்மொழியுடைய சாரார்த்தத்தை திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே மணவாள மாமுனிகள் அழகாக சாதிக்கிறார். உருகுமால் நெஞ்சம் உன் செயல்கள் எண்ணி பெருகுமால் வேள்கை எனப் பேசி மறுவுகின்ற இன்னாப்புடன் அவன் சீரேந்துரைத்த மாறன் சொல் என்னா சொல்லாதிருப்பது எங்கு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அமைப்பு. நம்மாழ்வாருடைய திருநாமங்களை எல்லாத்தையும் கூட எப்பொழுதும் அனவரத்தமும் கூட ராஜகுமாரனுக்கு கற்பூர நிக்கரமின்னிக்கே நாக்கு வரலுமா போல என்பதாக எப்படி துவயத்தை அர்த்தானுசந்தானேன சக என்பதாகவும் கேவலம் துவயவக்தா என்பதாகவும் அர்த்தத்துக்கு அதிகாரம் இல்லைன்னா அந்த துவயத்தினுடைய சப்தத்தையாவது சர்வதா அனுசந்தானம் பண்ணிண்டிருக்க வேண்டியது என்பதாக எம்பெருமானார் சாதித்தாரே. அதே போல இந்த துவயார்த்தத்தை நமக்கு சாதித்தருள் திருவாய்மொழி கிரந்தத்தாலே பிரசாதித்தருளினாரே. அப்பேற்பட்ட நம்மாழ்வாரை நாம் அனவரதமும் அனுசந்தானம் பண்ணிண்டிருக்க வேண்டியது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தமாக இருக்கு. என்ன மாறன் சொல் என்னால் சொல்லாதிருப்பதெங்கு, அது திருவாய்மொழின்னு சொல்லல மணவாள மாமுனி, மாறன் சொன்னார். ஆக உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குறை குண்டோ ஒரு பார்தன்னிலொக்குமூருங்கிறதாக சொல்லி அந்த ஆழ்வாருடைய திருநாமத்தை கொண்டு மாறன் அருளி செய்தமையாலை அந்த திருவாய்மொழி அருளி செய்தாரே அந்த நம்மாழ்வாருடைய திருநாமத்தை என்னால் சொல்லாத ஒரு க்ஷணமும் இருக்க முடியறதில்லை. எப்படிதானே நான் சொல்லாம இருப்பேன் என்பதாக இந்த பாசுரத்தில் அவர் மங்களாசாசனம் பண்ணுகிறார் மணவாள மாமுனிகள். அதில் இந்த 8ஆம் திருவாய்மொழியில 8ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில 9ஆம் திருவாய்மொழி 9ஆம் பத்து 6ஆம் திருவாய்மொழியில உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னின் நும்படியானதான அந்த திருவாய்மொழிய சாரார்த்தத்தை அருளி செய்கிறார் இந்த பாசுரத்தில். ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் ஓரோ சூத்ராட்சராணி வியாக்கியாசியந்தே என்பதாக பிரதிஜை பண்ணின ஸ்ரீபாஷ்யக்காரர் சாஸ்திர சங்கதி, காண்ட சங்கதி, அத்தியாய சங்கதி, பாத சங்கதி, அதிகரண சங்கதி, சூத்திர சங்கதி, பேட்டிகா சங்கதி என்பதாக 8-10 விதங்களான சங்கதிகள் எல்லாவற்றையும் கூட எடுத்து காட்டுறார். சில இடங்களில் காட்டலைன்னாலும் கூட ஸ்ரீமத் லக்ஷ்மண யோகீந்திர சித்தாந்த விஜயத்வஜரான வேதாந்தாச்சாரியர் அந்த அதிகரண சாராவளியிலே ஒன்று விடாத அந்த அர்த்தங்கள் அந்த சங்கதி எல்லாத்தையும் எடுத்து காட்டுறார்.
அப்படியே அவருடைய கிரந்தத்துக்கு, அந்த அதிகரண சாராவளி கிரந்தத்திற்கு வியாக்கியானமாக இருக்கக்கூடியதான அந்த சிந்தாமணி கிரந்தத்திலையும் கூட சங்கதிகள் எல்லாத்தையும் கூட எடுத்து எடுத்து காட்டி உள்ளார்கள். அதே போல இந்த நாம் எல்லாரும் கூட உபய வேதாந்திகள் அல்லவா. ஆக இந்த திராவிட வேதாந்தத்தை அனுபவிக்கும் பொழுதும் கூட அந்த பிரம்மசூத்திரத்தில் எப்படி விடாத சங்கதி எல்லாத்தையும் நாம் அனுபவிக்க வேணுமோ அதே போல இந்த திருவாய்மொழியாகிற பிரபந்தத்தை நாம் அர்த்தானுசந்தானம் பண்ணும் பொழுது அதனுடைய சங்கதி எல்லாத்தையும் கூட அனுபவிக்க வேண்டியது. அந்த சங்கதி எல்லாத்தையும் கூட இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியில் மணவாள மாமகள் ஆங்காங்கே விசதமாக, நுட்பமாக, சூக்ஷ்மமாக எடுத்து காட்டியுள்ளார். இந்த 9ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி மையார்கண் என்னும்படியானதான மையார் கருங்கண்ணி கமலமரம் மேல் செய்யாள் என்னும்படியான அந்த திருவாய்மொழியில் என்னதான் ஆழ்வாருக்கு பகவான் நன்னா தன்னுடைய குணங்கள் எல்லாத்தினுடைய அனுபவத்தையும் கூட காட்டி கொடுத்து விட்டான். மையார்கண் மார்பின் மண்ணு திருமாலை கையாழி செங்குடனே காணவெண்ணி மெய்யான காதலுடன் கூப்பிட்டு கண்டுகந்த மாறன் பேர் ஓத உயுமே என் உயிர் என்னும்படியான ஆழ்வாருக்கு பகவத் அனுபவம் நன்னாக உண்டாயித்து ஆனந்தத்தோட அந்த மையார் கருங்கண்ணி கமலமலர் மேல் செய்யாள் என்னும்படியானதான அந்த திருவாய்மொழியை நன்னா அனுபவிச்சுட்டார். 9ஆம் பத்து 4ஆம் திருவாய்மொழி ஆழ்வார் அனுபவிச்சார். உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த ஆழ்வாருக்கு உண்டானதான அந்த அனுபவம் நேரே அந்த கண்ணுக்கு காணும்படியானது உண்டாயித்தோங்கிறதான அந்த பகவானை தம்முடைய 2 தோள்களை கொண்டு தழுவ வேணும், ஆலிங்கனம் பண்ண வேணும் என்பதாக ஆழ்வார் 2 தோளையும் விரித்துட்டு ஆலிங்கனம் பண்றார். எம்பெருமான் கிடையாது. ஓஹோ, இத்தனை நாம் பண்ணதான அனுபவமும் கூட பகவான் நமக்கு கொடுத்த அனுபவமும் கூட கேவல மானசானுபவம் ஆயித்து, சம்ஸ்லேஷம் உண்மையாக உண்டாகவில்லையே என்பதாக கொண்டு உடனே அவருக்கு இன்னுயிர் சேவல் என்னும்படியானதான அந்த 9ஆம் பத்து 5ஆம் திருவாய்மொழியில அந்த நாயிகாபாவம் உண்டாகி பகவானுடைய விஸ்லேஷத்தால அந்த நாயிகாபாவத்தை அடைந்து பகவானுடைய விஸ்லேஷத்தை அனுபவிக்கிறார். இந்த 5ஆம் பத்துல இன்பன் தலைப்பெய்து எங்கும் தழைத்த பல்லூழிக்கு தன் புகழேத்த தனக்கருள் செய்த மாயனை தென்குருகுரு சடகோபன் சொல்லாயிரத்துள இவை 9 மூவுலகும் உருகுமே என்பதாக சொல்லி ஆழ்வார் அந்த பகவத் விஸ்லேஷத்தை அனுபவித்தாரே அதனை திருவாய்மொழி நூத்தந்தாதிலே மணவாள மாமகள் சொல்லுகிறார். இன்னுயிர்மால் தோத்தினது இங்கு என் நெஞ்சில் கண்ணால் அன்னவனை காணவெண்ணி ஆண் பெண்ணாய் பின்னை அவன் தன்னை நினைவிப்ப அத்தால் தான் தளர்ந்த மாறனருள் உண்ணுமவர் உள்ளம் உருகும் என்பதாக அந்த திருவாய்மொழிய சாரார்த்தத்தினுடைய திருவாய்மொழி நூத்தந்தாதி பாசுரம். இன்னுயிர்மால் தோத்தினது இங்கு என் நெஞ்சில் எனக்கு இந்த பகவானுடைய சம்ஸ்லேஷம் உண்டானது மானசானுபவம் மாத்திரம்தான். இது பாக்கிய அனுபவமாலன்னு கண்ணால் அன்னவனை காண. ஓஹோ, இப்பேற்பட்டதான மானசானுபவத்தை பகவான் நமக்கு பிரசாதித்தருளினானே, அவனை நாம் பார்க்க வேணும். மையார் கருங்கண்ணி என்னும்படியானதான அந்த திருவாய்மொழியிலே பகவத் அனுபவம் உண்டானது கேவல மானசானுபவம் ஆயித்து, அவனை நாம் பாக்கியமாக அனுபவிக்க வேணும் என்பதாக கொண்டு அது கிட்டாமையாலை இவர் ஆண் பெண்ணாய் பின்னை அவன் தன்னை நினைவிப்ப அத்தால் தளர்ந்த மாறன் இப்படி நாயிகாபாவத்தை அடைந்து இன்னுயிர் சேவல் என்கிறதான அந்த பாசுரத்தை அந்த திருவாய்மொழியிலே பகவத் விஸ்லேஷத்தை அனுபவித்தார். இந்த உருகுமால் என்னும்படியானதான இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு உண்டானதான அனுபவம் எப்படி இருக்கு என்பதை மணவாள மாமுனி நன்னாக காட்டி உள்ளார். இந்த பாசுரத்தில் பகவானே, உன்னுடைய ஆச்சரிய சேஷ்டிதங்களான உன்னுடைய சௌசீல்ய சௌலபியாதிகளாகிற அந்த குணங்களெல்லாம் வெளிப்படுத்தும்படியானதான உன்னுடைய அந்த திருவிளையாடல்கள் எல்லாத்தையும் அனுசந்தானம் பண்ணி என்னுடைய மனசானது திரவத்ரவியம் போல உருகிறது. நீர் எப்படி பெருகுகிறதோ, பால் எப்படி பெருகுகிறதோ, அதுபோல
ஆழ்வாருடைய ஆத்மாவானது கனமான திரவியமானது உருகின்றிருக்கு என்கிறதான சொல்லி உருகுமால் என் நெஞ்சம் உன் செயல்கள் எண்ணி உன்னுடைய சௌலபிய சௌசல்யாதிகளாகிற அந்த குணானுபவத்தை பண்ணிண்டு என்னுடைய நெஞ்சமானது திரவத்ரவியம் போல உருகின்றிருக்கு. ஆனா விட்டுட வேண்டியது தானே, பகவத் அனுபவத்தை பண்ண வேண்டாம், இந்த ஆத்மாவே இல்லாம போச்சுன்னு என்ன பண்றது, பண்ணாம இருக்குமான்னா அப்படி இருக்க முடியல. வேட்க பெருகுமால் வேள்கை, அதை அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அனுபவிக்க வேணும் என்னும் படியானதான ஆசையானது பெருகின்றே போயின்றிருக்கு அங்கிறதான சொல்லி மறுவுகின்ற இன்னாப்புடன் இந்த தசகத்துல அப்ரீதி கர்ப்பமான பகவத் அனுபவ அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம் உண்டாயிருக்கு ஆழ்வாருக்கு என்பதாக ஆளவந்தார் அருளி செய்தார் என்பதாக ஈடு 36,000 படியில சொல்லுகிறார். சீலகுணா பகவானுடைய சீலகுணானுசந்தானத்தாலே ஆழ்வார் மிகவும் சிதிலராகிறார். ஆக அந்த குணானுபவத்தை செய்து கொண்டு அதில் ஒரு ஆனந்தமும் உண்டாகிறது. அந்த பகவானை நேரே கிட்டி அனுபவிக்காதபடியானதான அந்த விஸ்லேஷத்தாலே அந்த அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம் அங்கிறதான பிரீத்தியும் இருக்கு அப்ரீத்தியும் இருக்கு, இரண்டும் கூட கலந்ததான அனுபவம் இந்த உருகுமார் என் நெஞ்சும் என்னும்படியானதான இந்த திருவாய்மொழியிலே நடக்குகிறது என்பதாக ஆளவந்தார் அருளி செய்கிறார். மறுவுகின்ற இன்னாப்புடன் அவன் சீரைந்துரைத்த மாறன் சொல் என்பதாக மணவாள மாமி சொன்னார். இப்படி இன்னாப்புடன் என்கிறதாலே அந்த அப்ரீதி கர்ப்பமான குணானுசந்தானம் பண்ணுகிறார். எப்படி ஸ்ரீபாஷ்யத்தில் அதிகரண சங்கதி, பாதசங்கதி, அதிகரண சங்கதி, சூத்திர சங்கதி என்பதாக சாற்றுகிறாரோ அதுபோல இப்பொழுது நேரே இதற்கு முற்பட்டதான இன்பம் பயக்க என்னும்படியான திருவாய்மொழியோட கூட அதுக்கு இருக்கக்கூடியதான சங்கதியை ஆளவந்தார் அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானம் என்ன அருளி செய்தார் என்பதாக ஒரு நிர்வாகம் காட்டியுள்ளார். இன்னொரு நிர்வாகம் எப்படி இருக்குன்னு கேட்டா, இதெல்லாம் ஸ்ரீபாஷ்ய கிரந்தத்தை அத்தியனம் சக்கிரமமாக பண்ணவர்களுக்குத்தான் இந்த அர்த்தம் தெரியும். ஈக்ஷத் அதிகரணத்தில் சதேவ சௌமிய இதமுக்ராசீத் ஏகமேவாத்விதீயம் என்னும்படியானதான விஷய வாக்கியத்தை எடுத்து பிரம்மன்தான் ஜகத்காரணம்ங்கிறது இந்த பிரம்மசூத்திரத்தில் வேதவியாசர் ஸ்தாபிக்கிறார். அவிரோதாத்தியாயத்தில் பிரம்மன் ஜகத்காரணங்கிறதாக அந்த உபோத்காதமாகிற சதுசூத்ரி நடந்த பிற்பாடு முதல் அதிகரணமாகிறதான சாஸ்திரம் இங்கேத்தான் ஆரம்பமாகிறது. 5வது அதிகரணமாகிறதான ஈக்ஷத்திய அதிகரணத்தில் அந்த ஈக்ஷத்திய அதிகரணத்துக்கு விஷய வாக்கியமாவது சாந்தோக்கியோபனிஷத்தில் சொன்னதான சதேவ சௌமிய இதமக்ராசி, இதுதான் விஷய வாக்கியம். சத்து என்னும்படியானதான இந்த சாந்தோக்கியத்தில் ஜகத்காரண வஸ்து எது என்பதாக ஸ்வேதகேதுவுக்கு உத்தாலகர் உபதேசம் பண்ணுகிறார். ஸ்வேதகேதுவுக்கு இந்த சத்து என்னும்படியானதான பரபிரம்மன் தான் ஜகத்துக்கு சகலவிதமான காரணம். நிமித்த காரணம் என்ன, உபாதான காரணம் என்ன, சககாரி காரணம் என்ன, சர்வ ஜகத்காரணம் பரபிரம்மன் தான் என்பதாக அவ்விடத்தில் சாதிக்குகிறார். திரும்பவும் கூட பிரதமாத்தியாயம் அவிரோதாத்தியாயம் 4 பாதங்களும் நடந்த பிற்பாடு 2வது அத்தியாயத்தில் அவிரோதாத்தியாயத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்திலையும் கூட இதே சதேவ சௌமிய என்னும்படியானது விஷய வாக்கியத்தில் எடுக்கப்படுகிறது. அந்த இடத்துல அந்த அவிரோதாத்தியாயத்தில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் என்ன சொல்லப்படுறதுன்னு கேட்டால், முதல்ல அங்கே சதேவ சௌமிய சொன்ன விஷயம் வேற, இங்கே சொல்லும்படியானதான அதே விஷய வாக்கியத்துக்கு பிரம்மம் ஜகத்துக்கு காரணமாக முடியாது. ஏன்னு கேட்டால் காரிய காரணங்களுக்கு சாலட்சண்யம் இருக்க வேணும். இது வேஷ்டி வெளுப்பாக இருக்குன்னு பார்த்ததுன்னா அதுக்கு வெண்ணிறத்தை கொண்டதான
நூல் தான் அதுக்கு உபாதாரண காரணமாக வேண்டியது. புடவை செந்நிறமாக இருக்குன்னு கேட்டால் காஷாயாம்பர சம்பீதான்னும் படியானதான அந்த காஷாய வசனத்தை தரித்திருப்பவர்களோ சன்னியாசேலும் எம்பெருமானாரும். ஆக அந்த காஷாய வஸ்திரத்தை நெசுவு நெய்யணும்னு கேட்டால் இரத்த வர்ணமான இரத்த தந்துகளைத்தானே போட வேண்டியது. வெண்ணிறமானதான அந்த வெள்ளை நூலை போட்டால் வஸ்திரம் வெளுப்பா இருக்கும். இரத்த வர்ணத்தை கொண்டதானத்தை போட்டால் ரத்தம் செந்நிறமாக இருக்கும். சித்திரவர்ணங்களை கொண்டு வெவ்வேறு நிறத்தை கொண்டதான நூல்களை இட்டோம்னா சித்திரவஸ்திரம் உண்டாகும். ஆனபடியாலே காரியத்துக்கும் காரணத்துக்கும் காரிய பொருளுக்கும் காரணப் பொருளுக்கும் சாலட்சண்யம் இருக்குமே ஒழிய பிரபஞ்சத்தில் எந்த ஒரு காரியத்தை எடுத்து பாருங்கோள் அதில் காரியத்துக்கும் காரணத்துக்கும் சாலட்சண்யம் இருக்கும். ஆக நீங்கள் சொல்லும்படியான பிரம்மமானது பிரபஞ்சத்துக்கு காரணமாக முடியாது. இதுதான் பூர்வபக்ஷியாயிர சாங்கியன் பண்ணும்படியானதான அந்த விலட்சணத்துவ அந்த முதல் சொன்னதான அந்த ஈக்ஷத்தியதிகரணத்திலையும் கூட பூர்வபக்ஷி சாங்கியனைத்தான். அவன் அங்கேயும் கூட விஷய வாக்கியம் சதேவ சௌமியதமக்ராசி தன்னும்படியான விஷய வாக்கியமே தான். இங்கே வந்தாலோ விலட்சணத்வாதிகரணத்தில் இங்கேயும் கூட சதேவ சௌமியதமக்ராசி தன்னும்படியானதுதான் விஷய வாக்கியம். இங்கேயும் கூடத்தான் சாங்கியனே தான் பிரதான பூர்வபக்ஷி. அங்கே சொல்லும்படியாதான வழக்கு வேற, இங்கே சொல்லும்படியானதான வாதக்கிரமம் வேற. இங்கே என்ன சொல்லுகிறான் விலட்சணத்வாதிகரணத்தில் விரோதாத்தியாயத்தில் விலட்சணத்வாதிகரணத்தில் சத்து என்னும்படியானது நீங்கள் சொல்லும்படியான பரபிரம்மம் அல்ல. எங்களுடைய சித்தாந்தத்தின்படி பிரகிருதியைத்தான் சொல்லுகிறது. பிரகிருதிக்கும் இந்த ஜகத்தாகிற பிரகிருதித்தான் காரணம், மூல பிரகிருதி தான் காரணம். இந்த ஜகத்தானது காரியமா இருக்கு. மூல பிரகிருதியானது சத்வரஜஸ்தமோமயமான திரிகுணத்தோட திரிகுணாத்மகமா இருக்கு. அந்த திரிகுணத்துக்கு ஏற்ப இந்த ஜகத்தும் கூட சுகதுக்க மோகாத்மகமாக இருக்கு. ஆனபடியாலை இந்த ஜகத்துக்கும் இந்த காரியமாகிற பிரகிருதிக்கும் இந்த காரியமாகிற காரணமாகிற பிரகிருதிக்கும் காரியமாகிற ஜகத்துக்கும் தான் சாலட்சண்யம் இருக்குமே ஒழிய நீங்கள் சொல்லும்படியானதான அந்த பிரம்மத்துக்கும் இந்த ஜகத்திற்கும் கூட சாலட்சண்யம் கிடையாது. ஆனபடியாலை பிரம்மம் ஜகத்துக்கு காரணமாகாது என்பதாகத்தான் இந்த விலட்சணத்வாதிகரணத்தில் பூர்வபக்ஷியுடைய சித்தாந்தமா இருக்கு. மனசுக்கு வந்ததா? அதே போல எங்க விரோதாத்தியாயத்தில் சொன்னதை இங்க திரும்பவும் கூட எடுத்து காட்டுகிறான் சாங்கியநாதவன். அதுபோல இந்த இடத்திலையும் கூட மறுவுகின்ற இன்னாப்புடன் மறுவுகின்ற இன்னாப்புடன்ங்கிறதான ஆள வந்தார் அப்ரீதி கர்ப்பமான குணானுசந்தானம் நடக்குகிறது இவ்விடத்திலே என்பதாக ஆள வந்தார் அருளி செய்தாரே. அங்கே பிரீத்தி கர்ப்பமான குணானுசந்தானம் எவ்விடத்தில் நடந்தது என்பதுதான் இவ்விடத்தில் நடக்கக்கூடியதான சங்கதி. இதனை நாம் மனசுல உபய வேதாந்தத்தையும் கூட அடியேனுக்கு சுவாமி ஜீயர் சுவாமியானவர் அடியேனிடத்தில் குருவியுடைய தலையில அந்த பனம்பழத்தை கட்டினா போலேங்கிறதான ஸ்ரீபாஷ்யத்தையும் கூட விஞ்ஞாபனம் பண்ணோங்கிறதா சாதிச்சுட்டார். அடியேனுக்கு சக்தி உண்டாங்கிறதா அடியேனே தயங்கினேன். இருந்தாலும் கூட எம்பெருமானார் உளர் நாம் இருப்போம், நீர் சாதிப்பீர், நீர் விஞ்ஞாபனம் பண்ணலாம்ங்கிறதான சொல்லவே அவருடைய கிருப்பையாலே ஓரொரு அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணினேன். தோஷத்துக்கு அடியேன் தான் பாகி, குணங்கள் ஏதாவது உண்டாக ஆச்சாரிய வர்க்கத்துக்கு சேர்ந்தது இருக்கட்டும். அந்த இடத்துல இந்த சங்கத்தியை நாம் அனுபவித்து போல இந்த இடத்துல மறுவுகின்ற இன்னாப்புடன்ங்கிறாரே. இன்னாப்பு இங்க இன்னாப்பு இந்த உருகுமால்ல அப்ரீதி கர்ப்பம் இருக்கு. குணானுசந்தானத்தாலே எவ்விடத்திலே தான் ஆழ்வார் அந்த குணானுபவத்தை பண்ணி எங்கே கிருஷ்ணரானார் என்பதான கேள்வி வருது. இந்த சதேவ சௌமியமானது ஈக்ஷத்தியதிகரணத்தில் வந்தது. திரும்பவும் கூட மனசுல வச்சுருக்கான் சாங்கியநாதன், விடுறதில்லை. பிரம்ம ஜெகத்காரணவாதத்தை எப்படியாவது முறியடிக்க வேணுங்கிறதான் அவனுடைய பிரதானமான கொள்கை. அவன் திரும்பவும் கூட அவிரோதாத்தியாயத்தால அந்த விலட்சணத்வாதிகரணத்தில் அதே சதேவ சௌமியாகிராசீதங்கரத்தை கொண்டு திரும்பவும் கூட அந்த வழக்கை இடுமா போல இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்டா,
8ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியிலே இருத்தும் வியந்தென்னை என்னை தன் பொன்னடிக்கு என்று அறுத்தித்து எனத்தோர் பல நாள் அழைத்தேற்கு என்னும்படியானதான 8ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு பகவான் வந்து அவனுடைய குணானுபவத்தை எல்லாத்தையும் கொண்டு அங்கே பிரீதரானாரே, அதனை கொண்டு இவ்விடத்தில் அனுபவித்து அது கிட்டாமையாலை அந்த குணான 8ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியில இருத்தும் வியந்துங்கிறதான அந்த திருவாய்மொழியிலே பகவத் அனுபவத்தை கொண்டு இந்த இடத்துல குருகுமால் நெஞ்சத்துக்கு அதுக்கும் சங்கதியை நாம் பார்த்து கொள்ள வேண்டியது என்பதா மறுவுகின்ற இன்னாப்புடன்கிறாரு மணவாள மாமகள். இந்த இடத்துல உருகுமால்ல இன்னாப்பு அப்ரீத்தி கர்ப்பமான குணானுசந்தானம் இருக்கு. பிரீத்தி கர்ப்பிதமான குணானுசந்தானம் எங்க நடந்தது என்பதாக கேள்வியை நாம் மனசுல ஏற்றுக்கொள்ளணும். அதை காட்டுகிறார் ஈடு 36,000 படியில 8ஆம் திருவாய்மொழி 8ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியில வந்து அங்கே நடந்ததான அனுபவத்தை இவ்விடத்தில் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது என்பதாக இதனை கொண்டு நஞ்சியர் சொல்லுகிறார். எங்கேந்து எங்கத்துக்கு சங்கதியை சொல்லின்றிருக்கார், இப்படிப்பட்டதான சங்கதி எல்லாம் காட்டுறாரே என்பதாக ரொம்ப ஆச்சரியகரமாக காட்டுகிறார். ஆக இந்த சங்கதி எல்லாத்தையும் கூட திருவாய்மொழி 109 மணவாள மாமிகள் உபய வேதாந்தத்தையும் கரை கண்டவரான மணவாள மாமிகள் ஸ்ரீபாஷ்யாதி கிரந்தத்தில் எப்படி ஓர் அத்தியாயத்திலிருந்து மொத்தொரு அதிகரணத்துக்கு சங்கதியை சாதித்திருப்பரோ அதே போல இவ்விடத்திலும் சங்கதி சாதித்துள்ளார் என்பது நாம் அனுபவிக்க வேண்டியது. இப்படி பகவானுடைய குணத்தை கொண்டு இன்னொரு கால் விஸ்லேஷத்தில் அப்படி அனுபவித்தது எங்கேனும் உண்டோ என்பதாக கேள்வி எழுது. அனுபவம் பகவத் அனுபவம் உண்டாகும் போது பகவத் குணானுபவம் சம்ஸ்லேஷ தசையில் குணானுபவம் இருக்கும். விஸ்லேஷ தசையில் அந்த வியசனத்தை தானே பார்க்கிறோம். வியசன தசையில் வந்து சுகானுபவம் கிடையாது, சம்ஸ்லேஷ தசையில் வந்து துக்கானுபவம் கிடையாது, இதுதானே இருக்குகிறது என்பதாக சொல்லும் பொழுது அப்படி இல்லை, பிராட்டிக்கென்ன பகவானுக்கென்ன இப்படி இந்த விஸ்லேஷ தசையில சம்ஸ்லேஷத்தில் அனுபவித்ததை கொண்டு அந்த துக்கம் அதிகமாகும். சம்ஸ்லேஷ தசையில வந்து அது மறந்து போயிருக்குங்கிறதுக்கு உதாரணங்கள் எல்லாத்தையும் கூட ராமாயணத்தில் எடுத்து காட்டுகிறார். தலைமகன் தலைமகள், நாயகன் நாயிகை இவர் இருவரும் கூட சம்ஸ்லேஷ தசையில கலந்திருக்கா. ஆழ்வாரும் கூட பகவானோட கலந்து குணானுபவம் நடக்கிறது. இது சம்ஸ்லேஷ தசை. நாயிகள் பிரிந்து ஒருவரை விட்டு ஒருவர் அகன்னிருக்கும்படியானதான தசையானது விஸ்லேஷ தசைன்னு சொல்றோம். சம்ஸ்லேஷ வேளையிலே விஸ்லேஷ வியசனம் ஸ்மிருதி விஷயமானால் அங்கர்தான அரும்பதத்தில் எடுத்து காட்டுறார். நாயிகள் கலந்திருக்கும் போது அன்னைக்கு நாம் பிரிந்திருந்தோமே என்னும்படியான விஸ்லேஷ தசை நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடுத்துன்னா கலவியிலே சௌக்கியம் அதிகமாக இருக்கும். அந்த சௌக்கியாதிசயத்தாலே இந்த விஸ்லேஷ தசையில் இருக்கிற துக்கம் மறைந்து போறது. அது மறந்துட்டு இவா சுகத்தை அனுபவிக்கிறா. ஆனா விஸ்லேஷ தசையிலே அந்த சம்ஸ்லேஷ தசை அனுபவத்துக்கு வந்து கொடுத்துன்னா துக்கம் இரட்டித்து போகும் அங்கிறதான சொல்லி காட்டுறார். விஸ்லேஷ வேளையிலே சம்ஸ்லேஷ வேஸ்தையில் அனுபவம் ஸ்மிருதி விஷயமானால் வியசனம் அதிசயிக்கைக்கு உடலாயிருக்கும் இத்தனை என்பதாக எடுத்துக்காட்டார். அதாவது சம்ஸ்லேஷ தசையில விஸ்லேஷ தசையில நாம் பட்ட குணம் அந்த துக்கத்தை அனுபவத்துக்கு வரலாமே அப்படின்னு கேட்டா வந்ததுன்னா கிஷ்கிந்தா காண்டத்தில் சக்கரவர்த்தி திருமகன் சீதா வியோகத்தாலே ரொம்ப துக்கப்படுகிறார். இளைய பெருமாளை பார்த்து அந்த பம்பா சரஸ்வனுடைய தீரத்தில் உட்கார்ந்து, லக்ஷ்மணா இந்த பம்பா தீரத்தை பாரு, இந்த தீர்த்தத்தை பாரு, சீதையை விட்டு அகன்னிருக்கக்கூடியதான எனக்கு இந்த பம்பா சரசு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இருந்தாலும் கூட அந்த சீதையுடைய ஞாபகம் நினைவு வந்து ரொம்ப துக்ககரமாக இருக்குங்கிறதான சொல்கிறார்.
சதாம் சதாம் புத்திமிவ பிரசன்னாம் பம்பாம் வியோகஜ்வர ஜாதகம்பா விலோகயன் ஆர்த்த நிபிஷ்ட கீர்த்தி லோக நிபிஷ்ட கீர்த்தி ஆர்த்தம் ரகூணாம் பிரபர பிரபேதே என்னும்படியானதான ஸ்லோகத்தில் அந்த பம்பா சிரஸானது தத்புருஷர்களுடைய மனசானது எப்படி தெள்ள தெளிவாக இருக்குமோ அதுபோல அந்த பம்பா தீர்த்தமும் கூட தெள்ள தெளிவாக இருக்கான். சதாம் சதாம் புத்திமிவ பிரசன்னாம், சத்புருஷருடைய புத்தியை எப்படி கலக்கம் இல்லாதபடியாக இருக்கோ தெளிவாக இருக்கிறா போல இருக்க அந்த பம்பா தீர்த்தத்தை பார்த்து விலோகியன் லோக நிவிஷ்ட கீர்த்தி ஆர்த்திம் ரகூணாம் பிரவர பிரபேதே. பகவானுக்கு ரொம்ப விஸ்லேஷ துக்கம் தலையெடுத்து போயிடுத்துன்றார். ஆக விஸ்லேஷ தசையிலே சம்ஸ்லேஷ காலத்தினுடைய அனுபவம் வந்தால் துக்கமே அதிகமாக போகும். ஆனால் பிராட்டிக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த விஸ்லேஷ தசையில் அப்படி இருக்குமே ஒழிய சம்ஸ்லேஷ தசையில் விஸ்லேஷ தசையுடைய துக்கம் மறந்து போகலாம், விஸ்லேஷ தசையில் சம்ஸ்லேஷ சுகம் வரத்துக்கு சாத்தியம் இல்லை. ஆனபடியாலே அப்ரீதி கர்ப்பமான குணானுசந்தானம் நடக்குகிறதுங்கிறதான ஆளவந்தாருடைய நிர்வாகம் சரியில்லைங்கிறதான பூர்வபட்சத்தை நான் பண்ணுகிறார்கள். அப்படியெல்லாம் அப்படி நடக்கிறது உண்டுங்கிறதை எடுத்து காட்டுகிறார் ஜீயர் அரும்பதத்தில். பிராட்டிக்கு விஸ்லேஷ தசை நன்னா இருக்கு. சுந்தரகாண்டத்தில் அசோகவனிக்கையில சக்கரவர்த்தி திருமகனை பிரிந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. அந்த இடத்துல ஈதவன் கை மோதிரமே என்பதான அந்த சிறிய திருவடி பகவானுடைய ராமநாமாங்கிதமான அங்குலியத்தை கொடுக்கவே கிரஹீத்வா பிரேக்ஷமானாசா பர்த்து கரவிபூஷணம் பர்த்தாரமிவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத்து. சக்கரவர்த்தி திருமகனுடைய கணையாழி மோதிரத்தை சிறிய திருவடி பிராட்டி திருக்கையில் கொடுக்கவே அதை பார்க்குறா பிராட்டி. அதில் ராமநாமாங்கிதமாக இருக்கு. பார்த்ததுன்னா ராமனே தன்னுடன் ஆலிங்கனம் பண்ணிண்டானோ முதல்ல அந்த கணையாழி மோதிரத்தை பார்க்கிறா. அது தரித்திருக்கும்படியான அந்த திருவிரல்கள் ஞாபகத்துக்கு வருது. அந்த பிரத்யங்கமாகிறதான திருவிரல் ஞாபகத்து வந்த பிற்பாடு அங்கமாகிறதான திருக்கை ஞாபகத்துக்கு வருது. அந்த அங்கத்தை கொண்டு புஜங் ஞாபகத்துக்கு வருது. புஜத்தை கொண்டு உரசு திருமார்பு ஞாபகம் சக்கரவர்த்தி திருமகனே நேரே காட்சி அளிக்கும்படியானதான ஆனந்தத்தில் அந்த பகவத் குணானுபவம் எல்லாம் பரிபூர்ணமாக பிராட்டிக்கு எப்படி உண்டாயித்தோ அதுபோல விஸ்லேஷ தசையிலையும் கூட சம்ஸ்லேஷ தசையில வரக்கூடியதான அனுபவம் உண்டாகலாம் என்பதான அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானத்தை சொல்லி இந்த உருகுமால் என்னெஞ்சும் படியான இந்த திருவாய்மொழியிலே அப்ரீதி கர்ப்பமான குணானுசந்தானம் நடக்குகிறது என்பதாக காட்டியுள்ளார். இந்த அர்த்தத்தை எல்லாத்தையும் கூட இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் பகவானை இப்படி அனுபவிக்குகிறார் என்பதாக மணவாள மாமுனிகள் காட்டுகிறார். இப்படிப்பட்டதான பகவத் அனுபவத்தை பண்ணின ஆழ்வாருடைய அனுபவம் தமக்கு விடாமல் இடவீடின்னிக்கே எப்பொழுதும் அனபரதமும் உண்டாக வேண்டியது என்பதாக மணவாள மாமுனிகள் இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்குகிறார். மந்திரரத்னானுசந்தான சந்தத ஸ்புரிதாதரம் ததர்த்த தத்துவ நித்யான சன்னத்த புலகோத்கமம் என்பதாக பூர்வ தினச்சரியிலே எறும்பியப்பா சாதித்துள்ளார். துவயமனன ததர்த்தியான சம்புல்ல வக்திரம் வரவர முனிவர்யம் சத்வசுத்தம் பஜாமஹா என்னும்படியான ஸ்லோகத்தில் மணவாள மாமனுடைய திரு உதட்டானது அதரோஷ்டங்கள் ரெண்டும் கூட எப்பவும் துடித்துண்டே இருக்குமா. ஏன்னு கேட்டால் எப்போ பாரு இந்த திருமந்திரம் துவயத்தை அனுசந்தானம் பண்ணிண்டே இருப்பர். மந்திர ரத்னானுசந்தான அந்த அர்த்தத்தோடையும் கூட அதன் அனுசந்தானம் பண்ணிண்டு அது எப்பொழுதும் புல்லரித்திருக்கக்கூடியதான திருமேனியோட சேவை சாதிக்கிறார் என்பதாக சாதிக்கிறார் அங்கிறதான எறும்பியப்பா சாதித்தா போல அந்த திருமந்திரத்திலையும் கூட நடுவில் இருக்கக்கூடியதான இரண்டாவது பதமாகிறதான நமசப்தார்த்தத்தில் தான் ஊன்னி இருப்பர் மணவாள மாமுனிகள்.
மனசுக்கு. ஏன்னு கேட்டா காக்காட்சி நியாயத்தால இந்த நமசப்தமானது பிரணவத்தோடையும் சேருகிறது. உத்தரபதமாகிற 3ஆம் பதமாகிறதான நாராயணாயான்னும்படியாதான பதத்தோடையும் கூட சேருகிறபடியாலே இந்த நமசப்தார்த்தத்திலேயே எப்பொழுதும் கூட ஊன்னி இருப்பர் மணவாள மாமுனிகள். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நாவினால் நவித்து இன்பமெய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெம்மையை தேவுமத்தரியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை என்னும்படியான மதுரகவியாழ்வார் கண்ணினும் சிறுத்தாம்பினாலே சாதித்து பிரார்த்தித்தாரே. எப்பொழுது பாரு அந்த திருவாய்மொழியுடைய அர்த்தத்தையே அனுசந்தானம் பண்ணிண்டு அதனை சாதித்ததான ஆழ்வாருடைய அந்த திவ்யானுபவமும் கூட மதுரகவியாழ்வாருக்கு எப்படி அனவரதமும் ஒரு க்ஷணமும் விடாதபடிக்கு இருந்ததோ, அந்த கண்ணினும் சிறுத்தாம்பானது நமசப்தார்த்தத்தை எடுத்துரைக்கும்படியானதான பிரபந்தமாக எப்படி இருக்கோ, அந்த நமசப்தார்த்தத்தில் மண்டி இருக்கக்கூடியதான மணவாள மாமுனிகளும் கூட ஆழ்வாருடைய அனுசந்தானத்திலேயே எப்பொழுதும் இருப்பர். வாய்த்த திருமந்திரத்தின் மத்தியமமாம் பதம் போல் சீர்த்த மதுரக விஷைகளையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து என்பதாக அந்த கண்ணினும் சிறுத்தாம்பானது நமசப்தார்த்தத்தை பிரதிபாதனம் பண்ணும்படியான பிரபந்தமாகிறபடியாலை 4000 திவ்ய பிரபந்தத்தில் சேர்க்கப்பட்டதே. அந்த அர்த்தத்தை நன்குணர்ந்தவரான மணவாள மாமுனிகள் நாவினால் நவித்து இந்த பாசுரத்தில் அதை பிரார்த்திக்குகிறார். இன்னாப்புடன் சீர்ந்துரைத்த மறுவுகின்ன இன்னாப்புடன் அவன் சீர்மையை ஏய்ந்துரைத்த மாறன் சொல் என் நா சொல்லாதிருப்பதெங்கு. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கூட அந்த மதுரகவி ஆழ்வாருக்கு நம்மாழ்வாருடைய குணானுசந்தானம் என்ன, நாம சங்கீர்த்தனம் ஏற்பட்டா போல மணவாள மாமுனிகளுக்கும் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கூட ஆழ்வாருடைய அனுசந்தானம் என்ன, ஆழ்வாருடைய நாம சங்கீர்த்தனம் என்ன, இது விடாமல் நடக்குகிறது என்பதாக நாம் உணர வேண்டியது. உருகுமால் என் நெஞ்சம் உன் செயல்கள் எண்ணி பெருகுமால் வேள்கை என பேசி மறுவுகின்ற இன்னாப்புடன் அவன் சீரை ஏய்ந்துரைத்த மாறன் சொல் என்னா சொல்லாது இருப்பது எங்கு. எந்த அவஸ்தையில்தானே சொல்லாது இருக்கும்? சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கூட ஆழ்வாருடைய திருநாமத்தையே அனுசந்தானம் பண்ணிண்டிருப்போமாக. அவர் ஓரோ திருவாய்மொழியிலும் கூட என்ன குணங்களை கொண்டு பகவானை அனுபவம் பண்ணினாரோ அதனையும் கூட யதாசக்தி அனுபவம் பண்ணுவோமாக என்பதாக பிரார்த்தித்தார் மணவாள மாமுனிகள். அடுத்து 87வது பாசுரம் திருவாய்மொழி 100 எங்காதலுக்கடி மாலைந்த வடிவழகென்னு அங்காது பத்தாஷா ஆங்கவன் பால் எங்கும் உள்ள புள்ளினத்தை தூதாக போகவிடும் ஆரந்தாள் உள்ளினர்க்கு தீங்கையருக்கும். இப்படி உருகுமால் என்னெஞ்சும்படியானதான அந்த 9ஆம் 10 6ஆம் திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு அப்ரீதி கர்ப்பமான குணானுசந்தானம் நடந்தது என்பதாக நாம் அனுபவித்தோம். இப்படி கீழ் அப்ரீதி கர்ப்ப குணானுசந்தானத்தாலே மிகவும் பிரீதரானார் ஆழ்வார். ஆனா என்ன ஆச்சு? அப்படியே இருந்து போகலாமே. அப்ரீத்தியும் இதுவும் பாதி அதுவும் பாதி கலந்து குணானுசந்தானம் நடந்து பிரீத்தியோடோ அப்பிரீத்தியோடு ரெண்டும் கலந்து போகலாமே இருந்தா அப்படி ஆகல. அது அவருடைய பாக்யஹானியால என்ன ஆயிட்டு அப்பிரீத்தி அம்சமே தலையெடுத்ததான். அடுத்த திருவாய்மொழியில இந்த பிரீத்தி அம்சம் கீழ்பட்டு போச்சு, அப்பிரீத்தி அம்சமே தலையெடுத்து போச்சு. அப்பொழுது பகவானுடைய விஸ்லேஷத்தை அவரால் பொறுக்க முடியறதில்லை. ஆண் பெண்ணாக அது நாயிகா பாவத்தை அடைந்து இந்த எங்கானலகங்கழிவா என்னும்படியான 9ஆம் 10 7ஆம் திருவாய்மொழியிலே திரும்பவும் கூட திரியக்குகளை பட்சிகள் எல்லாத்தையும் கூட எம்பெருமானை கொண்டு தூது விடுகிறார் ஆழ்வார். இவ்வாழ்வாருக்குத்தான் விஸ்லேஷ தசையிலை எம்பெருமானை குறித்து பட்சிகளையோ வண்டுகளையோ தும்பிகளையோ தூது விடுறது புதுசல்லவே. திருவிருத்தத்திலேயே இதை நாம் காணலாம். அன்னம் செல்வீரும் வண்டானம் செல்வீரும் மறவேன்மினோ முன்னம் செல்வீர்கள் மறவேன்மினோ கண்ணன் வையுந்தனோட நெஞ்சினாரை கண்டால் என்னும்படியான பாசுரத்தில் ஆங்கையே தூது விட்டுள்ளார். திருவாய்மொழியிலும் கூட
பல இடங்களில் எம்பெருமானை குறித்து விஸ்லேஷ தசையிலே இவர் நாயிகா பாவத்திலே தூதுவிட்டுள்ளாரே. இங்கேயும் கூட எங்காதலுக்கு அடி மால் ஏய்ந்த வடிவழகு என்று அங்காது பத்தாசா ஆங்க அவன்பால் எங்கும் உள்ள புள்ளினத்தை தூதாக போகவிடும் மாறந்தாள் என்பதாக மணவாள மாமுனிகள் சாதிக்குகிறார். ஏற்கனவே திருவிருத்தத்தில் ஆரம்பிச்சா போல முதல் 10 4ஆம் திருவாய்மொழி அஞ்சிரே மடநாரையிலும் கூட பட்சிகள் எல்லாத்தையும் தூதுவிட்டார். 2வது தடவை 6ஆம் 10 முதல் திருவாய்மொழி வைகல் பூங்கழிவாயிலையும் கூட இவர் பட்சிகளை தூதுவிட்டார். 3ஆவதாக 6ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி பொன்னுலகாளியிலும் கூட தூதுவிட்டுள்ளார். இது 4வது முறையாக எங்கானல் என்னும்படியானதான இந்த திருவாய்மொழியிலும் கூட தூதுவிடுகிறார் ஆழ்வார். இந்த 4க்கும் கூட உள்ளதான வாசி என்ன என்பதை எடுத்து காட்டுகிறார் மணவாள மாமுனிகள். இந்த 4 இடத்திலையும் கூட பட்சிகளை எம்பெருமானை குறித்து தூதுவிட்டுள்ளாரே ஆழ்வார். இதுல என்ன வித்தியாசம் இருக்கு என்பதை ஆச்சாரிய ஹிருதயக்காரர் தம்முடைய சூத்திரத்தில் நன்னாக காட்டியுள்ளார். நம் பிழையும் சிறந்த செல்வமும் படைத்த பரப்பும் தமரோட்ட வாசமும் மரப்பித்த க்ஷமாதீக்ஷா சாரஸ்ய சௌந்தர்யங்களை உணர்த்தும் வியூக விபவ பரத்வ தயாட்சைகள் தூது 4க்கும் விஷயம் என்கிறே ஆச்சாரிய ஹிருதயத்திலே நார் அருளி செய்தது என்கிறதான முதல்ல அஞ்சிர மடனாரத்தில் நான் என்னமோ என் பிழையே நினைந்தருள் அருளாத திருமாலார்க்குங்கிறதாக சொல்றார். ஆழ்வாராகிறதான இந்த பராங்குஷ நாயிகையானவள் நான் என்னமோ ரொம்ப அபச்சாரப்பட்டு விட்டேன் பகவான் இடத்துல, ஆனபடியாலே அடியேன் இடத்துல இருக்கிற அந்த அபச்சாரத்தை க்ஷமித்து பொறுத்தருளி அடியேனுக்கு முகங்காட்ட வேணும் என்கிறதான நம்முடைய பக்கத்தில் இருக்கிற அபராதத்தாலே வாராதொழிந்தான். ஆகையாலே அவனுடைய அபராத சகத்துவத்தை நீங்கள் எல்லாரும் போய் அவனிடத்துல அறிவிக்க வேணும்ங்கிறதாக தூதுவிட்டாள் அஞ்சிரிய மதநாடையில். நமக்கு இருக்கக்கூடியதான இந்த பெண் பிள்ளைக்கு இருக்கக்கூடியதான ஆத்தாமையை அவனுக்கு அறிவித்து விடுங்கோ, அவன் நமக்கு முகம் காட்டுவான் என்பதாக அவனுடைய தயாகுணத்தை எடுத்து காட்டுகிறாள். அந்த வைகல் பூங்கழிவா என்னும்படியானதான அந்த பாசுரத்துல திருவாய்மொழியிலே இந்த 4வது தடவை எங்கானல் அகங்கழிவா என்னும்படியான இந்த திருவாய்மொழியிலே பகவானுடைய வடிவழகிலும் குணங்களிலும் தோற்று அதுக்கு அடிமைப்பட்டு பகவானுக்கு அடிமைப்பட்டு அவன் வடிவழகுக்கும் குணங்களுக்கும் பத்தாசாக தூதுவிடுகிறாள் என்பதாக காட்டுகிறார். அதனையே இந்த ஈடு 36,000 படியில நம்பிள்ளை காட்டியுள்ளார். இப்படி பகவானிடத்திலே அத்தியதிகமான காதல் உண்டாயித்தே பராங்குஷ நாயிகைக்கு. இதுக்கு காரணம் என்ன என்பதை மணவாள மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார். எங்காதலுக்கு அடி மாலைந்த வடிவழகு, அவனுடைய அந்த சௌந்தர்யம் என்ன, சௌசல்யம் என்ன, சௌலபியம் என்ன, இந்த குணங்களும் கூட வடிவழகு என்று அங்கு ஆது பத்தாசாக அந்த பகவானுடைய குணங்களையும் கூட பகவானுடைய வடிவழகுக்கும் தோற்று. இப்படி பகவானுடைய வடிவழகுகளை ஈடுபட்டு பராங்குஷ நாயிகையாகிற ஆழ்வார் பட்சிகளை தூதுவிட்டார். இந்த 9ஆம் பத்து 7ஆம் திருவாய்மொழியிலே தூதுவிடுகிறார். அவருடைய காதலுக்கு அடி மால் ஏய்ந்த வடிவழகு என்பதாக திருவாய்மொழி 100 பாசுரத்தினுடைய சொற்கள் அமைந்திருக்கிறபடி இது எங்கே காணலாம்னு கேட்டா, இந்த எங்கானல் அகங்கழிவா என்கிறதான இந்த திருவாய்மொழியில 6ஆம் பாசுரத்தில் நன்னாக அந்த புருஷகார பூதையான பிராட்டியுடைய சம்பந்தத்தை எடுத்து காட்டப்படுகிறது. வடிவாயினின் வளமார்ப்பினில் வாழ்கின்ற மங்கையும் வாழினும்படியானதான பெரியாழ்வார் சாதித்தார அதுதான் இங்க வடிவழகு என்பது 6ஆம் பாசுரத்தில் நன்னாக பிரகாசமாக ஸ்பஷ்டமாக தெரிகிறது. தூதுரைத்தில் செப்புமின்கள் தூமழிவாய் வண்டினங்காள்
இறைத்து மதுநுகரும் பொழில் மூழி களத்துறையும் மாதரை தம் மார்வகத்தே வைத்தார்க்கு என் வாய்மாற்றம் தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர்வளையும் கலையுமே என்பதாக இந்த பாசுரம் இருக்கு. இந்த பாசுரத்தினுடைய சாரார்த்தத்தை எடுத்து இந்த இடத்துல மணவாள மாமுகள் ரொம்ப நன்னாக அந்த புருஷகராபூதையான பிராட்டியுடைய சம்பந்தத்தை தான் வடிவழகு என்பதாக காட்டுகிறார். எங்காதலுக்கு அடி மால் எய்ந்த வடிவழகு வடிவாயினின் திருமார்மினில் வாழ்கின்ற மங்கையும் வாழ்கின்னும் படியானதான அந்த வடிவழகு எங்கத்தான் சொல்லப்பட்டதுன்னா 6ஆம் பாசுரத்தில் ஆழ்வார் ரொம்ப நன்னாக காட்டியுள்ளார். மாதரை தம் மார்பகத்தை வைத்தார்க்கு என் வாய்மாத்தம் தூதுரைத்தல் செப்புதிரேல் சுடர்வளையும் அதுதான் ஏற்கனவே பகவத் விஸ்லேஷத்தாலே உடம்பெல்லாம் மெலிந்து போய் என்னுடைய வளையும் மேகலையும் எல்லாம் நாம் இழந்தேனே, அதெல்லாமும் கூட பகவான் ஸ்ரீயப்பதியான பகவானிடத்தில் பிராட்டியுடைய புருஷகாரத்தாலே பகவானுடைய சமாஸ்ரயணம் நமக்கு உண்டாகுமே ஆகில் அதுவே தான் எனக்கு நமக்கு உண்டாகும்படியான சுடர்வளையும் கலையும் அதுவே தான் சூடகமே பாடகமே என்னும்படியானதான அந்த கூடார வெள்ளத்தில் சொல்றாரு. அதுபோல பிராட்டி சம்பந்தத்தை கொண்டு பகவத் சம்ஸ்லேஷம் தான் நமக்கு வேண்டியது, பகவத் குணானுபவம் தான் வேண்டியது என்பதாக கொண்டு பட்சிகளை தூது விடுகிறார். இப்பேற்பட்டதான ஆழ்வாருடைய திருவடி ஆரெல்லாரும் கூட சமாஷ்டே அடைகிறார்களோ அவர்களுக்கு தீங்கு அந்த திருவடியானது நம்முடைய எல்லா பாபங்களையும் தீங்கையும் அறுக்கும் என்பதாக இந்த திருவாய்மொழி 150 பாசுரத்தினுடைய சாரார்த்தம். எங்காதலுக்கடி மாலைந்த வடிவழகென்னு அங்காது 10 ஆசா ஆங்கவன்பால் எங்கும் உள்ள புள்ளினத்தை தூதாக போகவிடும் மாறந்தாள் உள்ளினருக்கு தீங்கை அறுக்கும். எல்லா விதமான பகவத் அபச்சார பாகவதாபச்சார அசக்கியாபச்சார ரூபங்களாகிறதான சகலவித அபச்சாரங்களாகிறதான தீங்கையும் ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் உண்டான நமக்கு போகும் என்பதாக காட்டுகிறார். அடுத்து 88வது பாசுரம் திருவாய்மொழி 150 அறுக்கும் இடரென்னு அவன்பால் ஆங்குவிட்ட தூதர் மறித்து வர பற்றா மனத்தால் அறப்பதிரி செய்ய திருநாவாயில் செல்ல நினைந்தான் மாறன் மையலினால் செய்வதறியாமல் என்பதாக பாசுரத்தினுடைய அமைப்பு. இதற்கு முந்தினதான எங்கானலகங்கழ்வா என்னும்படியான திருவாய்மொழியில ஆழ்வார் பகவானை குறித்து பட்சிகளை தூது விட்ட போதும் பகவான் அவனுடைய அனுபவத்தை தாராதபடியாலை இவருக்கு விஸ்லேஷ துக்கம் மிகவும் அதிகமாகி பொறுக்க முடியாதபடிக்கு திருநாவா என்னும்படியான திவ்ய தேசத்தை கிட்டிச் சென்று அங்கே பகவத் அனுபவம் பண்ணுவோமாக என்பதாக ஆழ்வார் ஒருப்படுகிறார். அறுக்கும் வினையாயின திருவாய்மொழியினுடைய சாரார்த்தத்தை அருளிச் செய்கிறார் மணவாள மாமுனிகள். பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மமாகிற பிராட்டியை முன்னிட்டு புருஷகார பூதையான அவளை முன்னிட்டு பகவானை அடைந்த பிற்பாடும் கூட பட்சிகள் எல்லாம் தூதுவிட்டாலும் கூட அவன் வாராதிருக்கவே ரொம்ப துவரையோட இந்த திருநாவா என்னும் படியானதான திவ்ய தேசத்தை கிட்டி அனுபவிப்போமாக. இப்படி புருஷகார பூத்தையான பிராட்டியுடைய சம்பந்தத்தை இட்டு கடகரான ஆச்சாரிய கிருத்தியத்தை பண்ணும்படியானதான பட்சிகளை தூதுவிட்ட போதும் பகவான் முகங்காட்டாமையாலே அவனிடத்தில் தூது விட்டதான பட்சிகள் திரும்ப மறுமாற்றம் சொல்லும் அளவும் பொறுக்க அசகிஷ்ணுகரான ஆழ்வார் மிகவும் துவரையோட கூடி அறப்பதறி செய்ய திருநாவாயில் செல்ல நினைந்தான் மாறன். அந்த திருநாவா என்னும்படியானதான அந்த திவ்ய கஷேத்திரத்தில் இருக்கக்கூடியதான திருமால் நாராயண நம்பின்னு சொல்றார். அந்த நாராயணனை ஸ்ரீபூ நீழா முதல்ல எங்கானல்ல
மலர்மகள் என்னும்படியானதான பெரிய பிராட்டியாருடைய புருஷகாரத்தை ஈட்டு அங்கே பிரஸ்தாபம் பண்ணினார். இவ்விடத்திலே ஸ்ரீபூ நீலா சமேதனாக இருக்கக்கூடியதான எல்லா மகிஷிமார்களையும் கொண்டு அவர்களை புருஷகாரமாக கொண்டு பண்ணும்படியான அவருடைய துவராதிசயத்தை இந்த திருவாய்மொழியிலே எடுத்து காட்டுகிறார். நாவாய் உரைகின்ற என் நாராயண நம்பி என்னும்படியானதான அந்த நாராயண நாம வாச்சகத்தையும் வாச்சகமான நாராயண சப்தத்தையும் இட்டு வாச்சனான எம்பெருமானை வடிவேல் தடங்கண் மடப்பின்ன மணாளன் என்னும்படியான நீலாதேவியுடைய சம்பந்தத்தையும் மீட்டு புருஷகார பூதையானவர்களை பரிபூர்ணமாக பகவானிடத்தில் சரணாகதி பண்ணுகிறார் ஆழ்வார். இந்த திருவாய்மொழியிலே நாளேல் அறியேன் எனக்குள்ளன நானும் மீளா அடிமைப்பணி செய்ய புகுந்தேன் என்பதாக கதாக மைகாந்திக நித்திய கிங்கர பிரகிருஷ்யாமி சனாத ஜீவிதா என்னும்படியானதான ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆழ்வாருடைய அனுபவத்தை அங்கே காட்டியுள்ளார். ஆக கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குருகாதோங்கும்படியான அந்த துவராதிசயத்தாலே அறப்பதறி என்கிறதாக மணவாட மாமகள் எடுத்து காட்டுகிறாரே, அது எங்கே காணலாம்னு காட்டா நாளேலறியேன் எனக்குள்ளன நானும் மீளா அடிமை பணி செய்ய புகுந்தேன் என்பதாக ஆழ்வார் அத்தியந்த துவரையுடன் திருநாவாயை கிட்டிச் சென்னார். இப்படிப்பட்டதான ஆழ்வாரை நாம் அனுபவிப்போம் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய கருத்து. ஆழ்வார் இந்த அறுக்கும் வினையானும்படியான திருவாய்மொழியிலே நாளேலறியேன் எனக்குள்ளன என்னும்படியானதான பகவத் கைங்கரியம் திருநாட்டில் பகவானுடைய கைங்கரியம் காலதத்துவம் உள்ளதனையும் பண்ண வேணும்படியான தம்முடைய துவராதிசயத்தை காட்டினார் என்பது இந்த திருவாய்மொழியிலே சொன்ன அர்த்தத்தை அடுத்த பாசுரத்தில் மணவாள மாமகள் எடுத்து காட்டுகிறார். மல்லடிமை செய்யும் நாள் மால் தன்னை கேட்க அவன் சொல்லுமளவும் பற்றா தொன்னலத்தால் செல்லின் ஆற்றாமையை பேசி அலர்ந்த மாறனருள் மாற்றாக போகும் எந்தன் மால் என்பதாக அந்த பாசுரம் 89வது பாசுரம். ஆழ்வார் பகவானை குறித்து காலதத்துவம் உள்ளதனையும் கைங்கரியம் பண்ணவானும் எவ்விடத்தில் பிரார்த்தித்தார் என்பது இந்த நாளேலறியேன் எனக்குள்ளத அந்த அறுக்கும் வினையாயினலை சொன்னதான அந்த ரகசியமான வாக்கியத்தை எடுத்து அர்த்தத்தை விஸ்தரித்து காட்டுகிறார் மணவாள மாமுனி. மல்லடிமை செய்யும் மல் சமிருத்தமானதான மல்லன்னா மல்லாண்டத்தின் தோள்மணிவண்ணாங்கிறதலே எப்படி புஜபல பராக்கிரமத்தோட கூடியதான முஷ்டிக சாணூராதிகளை சொல்லுகிறார்களோ அதுபோல அடிமையிலே மல் என்னும்படியான சமிருத்தமான சக்தியுக்தமான சக்தி பரிதமான சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளையும் சர்வவித கைங்கரியத்தையும் பண்ண வேணுங்கிறதான ஆழ்வார் விரும்பினாரே அதனை எடுத்து காட்டுகிறார். மல் அடிமை செய்யும் அடிமையிலே மல் அங்கிறதான தீவிரமான அடிமையை செய்யும் நாள் தான் என்னைக்கு கிட்டும் நாள் என்னங்கிறதான ஆழ்வார் பிரார்த்தித்தாரே. அப்படி மால் தன்னை கேட்க அவன் சொல்லுமளவும் பற்றா தொன்னலத்தால் அவன் மரணமானால் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் சரணமாய் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால்ங்கிறதான அடுத்து அந்த மாலை நன்னி தொழுதெழுமினோங்கிற பாசுரத்தில் அந்த தசகத்தில் சொல்லும்படியான உத்தரத்தை அந்த அளவும் பொறுக்காதபடிக்கு ஆழ்வார் இந்த பாசுரத்தில் இந்த திருவாய்மொழியில திரும்பவும் கூட நாயிகாபாவத்தை அடைகிறார் என்பதை காட்டுகிறார். திருவாய்மொழி 100 9ஆம் 10 8ஆம் திருவாய்மொழி அறுக்கும் வினையாயினால நாளேலறியேலின் எனக்குள்ளன நானும் என்பதாக என்னைக்கு உன்னுடைய கைங்கரியத்தை நான் பண்ண போகிறேன் என்பதாக ஆழ்வார் பிரார்த்திக்கவே அடுத்து மாலை நன்னி என்னும்படியானதான அந்த திருவாய்மொழியில
சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் புறான்ங்கிறதான இந்த சரீராவசானத்தில் இந்த பிரபந்தம் தலை கட்டின பிற்பாடு உமக்கு திருநாடு பிரசாதிக்கிறோம் பகவான் அருளி செய்கிறானோ இல்லையோ, அந்த அளவும் கூட இடையில அந்த விளம்பத்தை பொறுக்காதபடிக்கு ஆழ்வாராகிறார். திரும்பவும் இந்த நாயிகாபாவத்தை அடைந்து இந்த மல்லிகை கமல் தென்னல் இருமாலோ வன்குறிஞ்சீசை தவறுமாலோ என்னும்படியானதான அந்த 9 திருவாய்மொழியில அந்த துவராதிசயத்தால கூப்பிடுகிறாரே, அப்பேற்பட்ட ஆழ்வாரை நாம் அனுபவிப்போமே ஆகில் நம்முடையதான இந்த அஜ்ஞான விபரீத ஜான அந்யதா ஜானங்கள் எல்லாம் நம்முடைய மால் என்னும்படியான அஜ்ஞான அந்யதா ஜான விபரீத ஜானங்கள் எல்லாம் வேரோட துவம்சமாகும் என்பதாக சாதிக்குகிறார். மல்லடிமை செய்யும் நாள் மால் தன்னை கேட்க ஆழ்வாரானவர் பகவத் கைங்கரியம் என்னைக்குத்தான் பண்ணுகிறோம்னு பிரார்த்திக்கவே அவன் சொல்லும் அளவும் பற்றா தொன்னலத்தால் அடுத்து அந்த அடுத்த தசகத்தில் அவர் உத்தரம் பிரசாதித்தருளும் கூட பொறுக்காதபடி ஆழ்வார் திரும்பவும் பிரணய ரோஷத்தாலை இந்த மல்லிகை கமழும் நும்படியானத்தில் பிரார்த்திக்குகிறார் என்பதான அர்த்தத்தை எடுத்து காட்டினார். அடுத்து திருக்கண்ணபுரத் எம்பெருமானிடத்தில் ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுகிறார். மாலை நன்னி தொழுதோ வினைகட காலமாலை கமல மலரிட்டு நீர் என்னும்படியானதான சாதன பக்தி யோக நிஷ்டனோ அல்லது பிரபத்தி யோக நிஷ்டனோ அல்லது சித்தோபாய நிஷ்டனான பகவானையே உபாயமாக பற்றும்படியானதான எவ்விதமான அதிகாரிகளாக நீங்கள் இருப்பினும் கூட அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு சக்தியே இல்லாமல் போனாலும் கூட ஆழ்வார் அருளி செய்ததான இந்த மாலை நன்னி தொழுதெழுமினோன்னும்படியானதான இந்த திருவாய்மொழியை யார் அனுசந்தானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கும் கூட பகவத் கிருபை பாடுசாராவின பத்தர வேண்டுவீர் மாடநீடு குருகூர் சடகோபன் சொல் பாடலான தமிழாயிரத்துள் இப்பத்தும் பாடியாடி பணிமின் அவன் தாள்களே நும்படியானதான சாதன பக்தி நிஷ்டராக இருந்தாலும் சரி அல்லது சாதன பக்தி ஸ்வரூபத்துக்கு தகுந்ததல்ல என்பதாக பகவானே உபாயங்கிறதான கொண்டு பிரபத்திய பண்ணும்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த பிரபத்தியிலும் கூட உபாயதா பாவத்தை விட்டுட்டு பகவானையே சித்தோபாயமாக அவனை பற்றுமவர்களாக இருந்தாலும் கூட எல்லாரும் கூட திருக்கண்ணபுரத்தில் வந்து பகவானுடைய கைங்கரியத்தை அந்த திருநாடு சென்று அங்கே அனவரதமாக கைங்கரியம் பண்ணுமளவும் இவ்விடத்தில் பண்ண வேண்டும். அப்படி பண்றதுக்கு சக்தி இல்லைன்னா இந்த ஆழ்வார் அருளி செய்ததான 10 பாசுரங்களை அனுசந்தானம் பண்ணாலே அதே பலம் நமக்கு உண்டாகும் என்பதா ஆழ்வார் சாதித்தாரே. அந்த அர்த்தத்தை எல்லாத்தையும் கொண்டு மால் உமது வாஞ்சை முற்றும் மொன்னும் உடம்பின் முடிவில் சால நன்னி செய்வனென அங்கர்தான அருக்குமிடராயின கேட்டதான நாளேலறியேன் எனக்குள்ளன நானும் என்னும்படியானத்துக்கு ஆழ்வாருக்கு இவ்விடத்திலே அந்த கேள்விக்கு பகவான் விடையளிக்குகிறான். சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் என்பதாக உமக்கு பிரபந்தம் தலைக்கட்டின பிற்பாடு திருநாட்டில் வந்து கைங்கரியம் பண்ணுவீராக ஆழ்வாருக்கு அருளி செய்தனை கொண்டு அந்த நாள் கிட்டும் அளவும் திருக்கண்ணபுரத்தில் போய் நாம் கைங்கரியம் பண்ணுமோவாக அங்கர்தாக சொன்னாரே. அந்த அர்த்தத்தை எல்லாத்தையும் கொண்டு இவ்விடத்தில் அருளி செய்தார் என்பதாக மணவாள மாமுனிகள் எடுத்து காட்டுகிறார். மால் உமது வாஞ்சதனை முற்றும் மன்னும் உடம்பின் முடிவில் என்கிறதான சரணமாகும் தனதால் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் என்கிறதான அந்த பாசுரத்தில் சொன்ன அர்த்தத்தை இவ்விடத்தில் எடுத்து காட்டுகிறார். இப்படிப்பட்டதான சகலார்த்தங்களையும் கூட கொண்டதான பிரபந்தமாகிற திருவாய்மொழி நூத்தந்தாதியில மணவாள மாமுனிகள் தொகுத்து உரைத்து காட்டியுள்ளார். இப்படி இப்புவில அரங்கேசர் கீழளித்ததான மணவாள மாமுனிகள் திருவாய்மொழியுடைய சகலார்த்தங்களையும் கூட அனுபவித்து அப்படிப்பட்டதான திருவாய்மொழி கிரந்தத்தை நமக்கு பிரசாதித்தருளின ஆழ்வாருடைய வைபவமாக சொல்லும் பொருளையும் கூட தொகுத்து அமைத்த இந்த திருவாய்மொழி நூத்தந்தாருடைய அர்த்தத்தை எல்லாரும் கூட அனுசந்தானம் பண்ணி
ஆழ்வாரெம்பெருமானாருடைய கிருபைக்கு இலக்காகி 4000 திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரார்த்தத்தில் ஒரு கிஞ்சிதம்சமும் கூட நியூனத்தை இல்லாதபடி சகலார்த்தங்களையும் அறிய வேணும், யதாசக்தி அறிய வேண்டியது. எல்லாரும் கூட எல்லாத்தையும் கூட எப்படி அகஸ்திய பகவானானவர் ஒரு துளி சமுத்திரத்தையும் விடாதபடிக்கு சுலுக்ககத சமுத்திராஸ்வாதனோ கும்பயோனோங்கிறதான ஆச்சமனமாக அந்த சமுத்திர தீர்த்தத்தை எல்லாம் பருகினார் அந்த அகஸ்திய மாமுனி. அப்படி நம்மால் பருக முடியறதில்லை. நாம் சுலுக்ககதமாகத்தான், நமக்கு எத்தனை கிட்டுமோ அத்தனை தான் நம்மால் ஆச்சமனத்துக்கு அந்த உத்தரணியில் தீர்த்தத்தில் உளுந்து முழுகும்படியானதான தீர்த்தத்தை நாம் பருகுவதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. இப்படி சகலார்த்தங்களையும் கொண்டதான உண்டோ திருவாய்மொழி கொப்பு தென்குறை குண்டோங்கிறதான சொல்லி அந்த நம்மாழ்வாருக்கு ஒப்புருவர் இல்லதான அந்த பிரபந்தனுடைய அர்த்தத்தை எல்லாத்தையும் மணவாள மாமகள் நன்கறிந்தவரானவர் எல்லா அர்த்தங்களையும் கொண்டு திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே சாதித்துள்ளார். அதனையும் கூட 4000 திவ்ய பிரபந்த தாரையிலே அனுபவிக்க வேணும்னு நமக்கு எல்லாருக்கும் கூட அந்த ஒரு வாய்ப்பை அருளி செய்ததான ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீ உவே ஜீயர் சுவாமியோருடைய திருவடிவாரத்துக்கு பல்லாண்டு பாடி அடியேன் யதாசக்தி யதா காலம் இந்த 500 பாசுரங்களுக்கு அடியேனுக்கு கிட்டின அர்த்தங்களை விஞ்ஞாபனம் பண்ணி உள்ளேன். தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷங்கள் எல்லாவற்றையும் கழித்து ஏதேனும் குணம் உண்டானதானில் வந்துனதடியேன் மனம் நீ புகுந்தாய் என்பதாக ஸ்ரீமதி இத்தியாதி ஸ்ரீவே ஜீயர் சுவாமி அடியேனுடைய உள்ளத்தில் புகுந்து அவர் தோத்து வைத்த அர்த்தத்தை அடியேன் விஞ்ஞாபனம் பண்ணி உள்ளேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே